சிற்றம்பலம். சிந்தையை திகைப்பியாதே சரிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாது நான் செய்வது என்னே. செந்தியார் வேள்வி போவா இல்லை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் காண அழக நீ ஆடுமாறே. சிற்றம்பலம். நெஞ்சில் குடியிருக்கும் தில்லை கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை மேன்மைகோள் சைவ ஆதீன படமாக கொண்டிருக்கும் திரு கரோபராதீனம் குருமகாச நிதானங்கள் எழுந்திருக்கும் திக்குநோக்கி முயன்றேன். கூடியிருக்கும் தென்னெட்டு சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கு அடி வணங்குகிறது. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க. நம்முடைய இந்த போற்றி பகருடை என்கின்ற அற்புதமான இனிய வகுப்பிலே நாம் இது வரைக்கும் எத்தனை கண்ணி பார்த்துருக்கோம்? அந்த கணக்கு இருக்கா? 8வது பகுதி, 8வது போற்றி வரைக்கும் பார்த்துருக்குறோம் இல்லையா? அடுத்தது 9வது போற்றி தொடங்க வேண்டும். இந்த 8வது போற்றி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தார் சுவாமி? என்ன இந்த உயிர்கள் எப்படி பிறவி எடுக்கிறது, முதல் பிறவி எப்படி எடுக்கிறது என்று சொல்லியிருந்தார். பிறவி எடுத்ததுனே அது எப்படி தாயினுடைய கர்ப்பப்பையில் வளர்கின்றது என்பதை சொல்லியிருந்தார். கர்ப்பப்பைக்குள்ளே அந்த உயிர் எப்படி ஒவ்வொரு மாதங்களும் தங்கி இருந்து அந்த வாதனைப்பட்டு வெளியேறாமல் காக்கப்பட்டு உள்ளே இருக்கிறது, 10 மாதங்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லியிருந்தார். அதை வளர்ச்சியடைந்த குழந்தை பிரசவமாகும் பொழுது தாயும் குழந்தையும் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த தாய்க்கும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பந்தம் என்ன, அந்த பந்தம் எப்படி உண்டாகிறது, அது தாய் பாசம் என்பதை சொல்லியிருந்தார். இந்த குழந்தை எப்படி சுவாசிக்க ஆரம்பித்து பசி என்கின்ற விஷயத்தை அறிவித்து தாயினுடைய பாலுக்காக அது இயங்கி அழுகிறது, தாய் எப்படி அந்த குழந்தையை நினைத்து மனதுக்குள்ளே வெதும்பி பாலை உண்டு பண்ணுகிறாள் என்பதை எல்லாம் அறிவித்திருந்தார். அற்புதமான வார்த்தை சிந்தை உருக முளை உருக தீஞ்சு வைப்பாள் என்பதை அற்புதமான வார்த்தை சொல்லியிருந்தார். சிந்தை உருகுவதனாலே முளை உருகும் தீஞ்சு வைப்பாள், வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெருங்கையீட்டில் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறிபோற்றி என்று சாமி சொல்லியிருந்தார். அடுத்தது அந்த குழந்தை வளரிளம் பருவத்திலே வளர்ந்து உலக வாழ்க்கை எப்படி வாழ்கிறது என்பதை சொல்லியிருந்தார். அடுத்தது அந்த குழந்தை ஒவ்வொரு தினமும் எப்படி வளர்ச்சி அடைந்து 5 அவத்தைக்கு உட்படுகிறது, அதில் காரண காரியம் என்று சொல்லக்கூடிய 2 அவத்தை அதில் அழகாக காண்பித்திருந்தார். தொடர்ச்சியாக 5 அவத்தையிலும் எப்படி மேலாள அவத்தையாக காண்பித்திருந்தார். அதாவது மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு கருவியாக பற்றி கொண்டு கூடுதலாகி சென்று முதலிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அற்புதமாக காட்டியிருந்தார். அந்த அவஸ்தையெல்லாம் பட்டு நிறைவாக பசி என்பதனாலே உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது வண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு சிந்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கு செய்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படிபோற்றி என்கின்ற விஷயத்தை பார்த்து நிறைவு செஞ்சிருந்தோம். அதாவது இறைவன் எழுதுங்கள் கணக்கு இன்னம் பரியசனே என்று சொல்லும்படியாக எப்படி நம்முடைய வினைகளுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த விஷயத்தோடு சொல்லி நிறைவு பண்ணியிருந்தோம். பட்டோலை பட்டோலைக்குன்னா படிபோற்றி அந்த பட்டோலை குறித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்ம கணக்குகள் எப்படி கூட்டப்படுகிறது என்பதை இனி வரக்கூடிய போற்றி பகுதியிலே விசாரிக்கிறார் சுவாமி. அதனால் பெரிய போற்றியாக இது இருக்குது, அதனால் சிறிதாக பார்ப்போம். முதல்ல படிச்சிருவோமா எல்லாத்தையுமே வரிசையாக படி. நட்டு ஓங்கும் இந்நிலைமை மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கே யாய் முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் புரித்து நல்வினைக்கண் வாழ்நாளில் மாலாய் அயனாகி நீல்நாகர் வானாடர் கோமுதலாய் தந்த பெரும் பதத்து நானாவிதத்தால் நலம் பெருநாள் தான் மால வெட்டி கடுந்தோதரே வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வைந்துற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் மிக்கோங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும் நான் அறிந்தும் ஈரா உண்பூனை தின்கென்று அடித்தும் பேராமல் ஆங்கு ஆழ்நரகத்து அழுந்து வித்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் 12 நாள் செல்லும் பணி கொண்டு
முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வரு நோயின் குறிப்பு அறிவார் மண்டு எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க நன்னிதியம் ஏய்த்து தாய் தந்தை தமர் இன்புறுதல் வாய்த்தனறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருணரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி என்று துதிக்கிறார். இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா நரக தண்டனை எல்லாம் எப்படி இருக்கும், யமனுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, வினைக்கழிவு எப்படி நடக்கிறது என்பதை இங்க சொல்லுகின்றார் சுவாமி. நட்டு ஓங்கும் இந்நிலைமை மானுடருக்கே, நிலையான அப்படிங்கிறது தான் நட்டு ஓங்கும்னு அர்த்தம். நடுத்து நிலையாக நிறுத்தப்பட்டது. நாட்டினேன் எந்தன் பாதம் நடுப்பட நெஞ்சின் உள்ளேன்னார் அப்பர் சாமி. நாற்றை நடும்பொழுது ஊனி வைப்பாங்க, அது நல்லா மையமாக நிலைப்பட்டு நிற்கிறது இல்லையா. பிறவிகளிலே உயர்ந்த பிறவியாகிய மானிட பிறவின்னு அர்த்தம். அதில் மானிட பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயம் மானிடத்து 5 ஆடும் அரண்மனைக்கு ஆக ஒன்றோ அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா. மானிடராக பிறப்பது கடலினை கையால் நீந்தும் காரியம் கான்னு சொல்லுறார். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் ஔவையார் சொல்றாங்க. மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தை அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி பேசுறாங்க. சேக்கடார் சுவாமி மானுட பிறவி இது ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் கேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றால் தொழ என்றெல்லாம் இந்த மானுட பெருமையினை பேசப்படுகிறது. அதனால் மானுட பிறவியாக பிறந்துவிட்டு தவறு அதிகமாக செய்து கொண்டு இன்னும் வினையிலே விளைகாலத்திலே வாழும் பொழுது இந்த வினை பட்டோலையாக தீட்டப்படுகிறதுன்னு சொல்லுகின்றோம். ஸோ இது மாண்டருக்கு மட்டும்தானா? அப்படி இல்லை, எல்லா உயிர்களுக்குமே இதே தான் என்று சொல்கிறார். இந்நிலைமை மானுடருக்கே அன்று எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய் பசியினாலே அவதிப்படுவது ஐந்தவத்தைக்கு உட்படுவது இதெல்லாமே எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு தானே. தூக்குதா, நனவுல இருக்கா, தூங்குதா, கனவு காணுதா, உயிரினங்கள்லாம் கனவு காணுதை பார்த்துருக்கீங்களா? நாய் கனவு காணும் பார்த்துருக்கீங்களா? போடுறது மாதிரி பூனை எல்லாம் கனவு காணும், எல்லாமே இருக்குது. அதுதான் நமக்கு சமீபமாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறோம், மற்றபடிலாம் தெரியாது. மாடு தூங்கும் பார்த்துருக்கேன், ஆனால் கனவு காணுமான்னு எனக்கு தெரியல. மாடு அப்படியே உட்காந்துட்டே தூங்கும், அவ்வளோதான். தூங்குது, எல்லா உயிரினங்களும் தூங்குது. தூக்கம் என்பது நம்மளை போல ஒரு அவஸ்தை தான். நமக்கு தூக்கம் என்பது அவத்தை தானே, கனவு என்பது அவத்தை தானே. அதே போல அந்த உயிர்களுக்கும் அவத்தை இருக்குது. நிச்சயமாக அவத்தை தூக்கம் இருக்குங்கும் பொழுது நிச்சயமாக கனவு என்கின்ற அவத்தையும் இருக்கும். அதற்கு உட்பட்டு அடுத்தது துரியம் துரியாதீதமும் இருக்கும். உயிர்ப்படங்கள் எல்லாமே அந்த உயிர்களுக்கும் உண்டு. அதனால் எல்லாத்துக்குமே இந்த நிலைமை இருக்கும்போது அவற்றுக்கும் வினைக்கணக்குகள் உண்டு. என்ன அதுக்கு ஆகாமியம் என்பது நமக்கு அதில் கணக்கில் வராது. ஆனால் அவை படக்கூடிய துன்பம் என்பது அதனுடைய பிராரத்த கர்மா தான். அதனால தான் எல்லாருக்கும் ஒன்றுன்னாரு. மண்ணுயிர்க்கும் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். எப்படி இந்த மனிதர்களுக்கு எப்படி வினை கூட்டப்படுகிறதோ அதே போல தான் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் கூட்டப்படுகிறது. முன்னுடைய நாள் நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாளின் மாலாய் அயனாகி நீல் நாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும்பதத்து நானாவிதத்தால் நலம் பெருநாள் தான் மால வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து என்று சொல்கிறார். இப்போ அந்த உயிர்கள் என்ன பண்ணும்? வினைக்கேற்ப வாழுகிறது. நாள் நாள் வரையில், நாள் நாளாக சென்று என்றைக்கு நாள் முடிகிறது அது வரைக்கும் எப்படியெல்லாம் வாழும்? மனிதனாக வாழும். மனித பிறவியில் அதிகமான புண்ணியமாக இருந்ததுனாக்கா என்ன செய்யும்? பதங்களுக்கு செல்லணும்னு பார்த்துருக்குறோம். மாலாய் ஐயன் ஆகி நீல் நாகரு, நாகர்னா பாதாள லோகத்தில் அசுரங்களாக நல்ல போகத்தில் உள்ளவா இருப்பான். வானாடர் கோமுதலா இந்திரனா வந்த பெரும் பதத்து நானாவிதத்தால் நலம் பெருநாள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? யமன் யாருக்கு மட்டும், மனுஷனுக்கு மட்டும் இல்லைன்னு தெரியுது. யாராருக்கெல்லாம் உண்டு? திருமாலோட உயிரெடுக்கிறது யாரு தான்? யமன் தான். இதில் தெரியுது. இதுக்கு ஒரு சாட்சி அதான் சென்ற வாரத்தில் தயார் பண்ணி வச்சிருந்தேன். மார்க்கண்டேயருக்கும் யமனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை இருக்கு. நம்ம கந்த புராணத்தில் பார்க்கிறோம். மார்க்கண்டேயர் என்ன பண்ணுகிறார்? சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். மார்க்கண்டேயர் சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மிருகண்டு என்று ஒரு மகரிஷி இருக்காரு. அந்த மிருகண்டுவுக்கு புத்திர பேர் இல்லை. அதனால சிவபெருமானை வேண்டி புத்திரலாபம் வேணும்னு கேட்குறாங்க. சாமி பிரத்யட்சமாகி எனக்கு அதர்மனாக அதிக வாயில் வாழக்கூடிய புள்ள வேணுமா, நல்ல தர்மவானாக ஞானவானாக குறைந்த வாயுடைய புள்ள வேணுமா என்று சாமி கேட்டார். உடனே எனக்கு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு குறைந்த ஆயுளுடைய பிள்ளையாக இருந்தாலும் நல்ல பிள்ளையாக இருக்கிறது நல்லது. கெட்ட பிள்ளையாக பல வாழாக்க வாழ்ந்து அதனால் என்ன புண்ணியம் இருக்குது? அதனால்
நல்ல பிள்ளையாக இருந்தால் குறைந்த ஆயுளோட கொடுங்க சுவாமி என்று சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். அதுக்கு தப்பில் அவருக்கு குழந்தை பிறந்தார். அவருக்கு மார்க்கண்டேயர் என்று அவருக்கு பேர் வச்சாங்க. அவங்களுக்கு சிவபூஜை பண்ணுறது தான் அவங்களுடைய, அவங்க வந்து சிவசாதகர்கள். அங்கே அதனால் சிவபூஜை பண்ணுகிறார். அவருடைய ஞானம் மிகுதிப்படும் பொழுது அவருக்கு தெரிகிறது, நமக்கு அதிகமான ஆயுட்காலம் இல்லை, நம்ம சிவபூஜை செய்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க. பிரம்மதேவர் எடுத்து சென்று எல்லாம் விசாரிப்போம். அது புராணம் என்ன விரிவாக இருக்கும். பிரம்மதேவர் எடுத்து சென்று அவரோட ஞானத்தை பார்த்து தேவர்கள்லாம் ஒன்று கூடி பிரம்மதேவர் எடுத்து இப்படிப்பட்ட ஞானமானான பிள்ளை இவனை சீக்கிரமே உயிர் போகிறதுங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இதுதான் வழி உண்டா அப்படின்னா, இது என்னால் உயிர் எடுக்கிறது உயிரை கொடுக்கறதெல்லாம் உயிரை எடுக்கிறது உயிரை கொடுக்கறது எல்லாம் சிவபெருமானுக்கு தான் ரொம்ப முக்கியமான வேலை. அவர் தான் அதெல்லாம் தலையிடுவார், நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவரை நோக்கி எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு ஐடியா கொடுத்துருவார். உடனே சிவபூஜை பண்ண கிளம்பிடுவார் இந்த மார்க்கண்டேயர் அப்படின்னு. பல தலங்களிலும் சென்று கொண்டு சிவபூஜை பண்ணுகிறார். சிவபூஜை பண்ணும்போது காசி, இந்த சரித்திரம் வந்து காசியில் நடந்ததாகவும் கடவுரில் நடந்ததாகவும் இருக்குது. நம்ம கந்தபுராணத்தில் காசியில் நடந்ததாக சரித்திரம் பேசப்படுகிறது. காசியில் அவன் சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்போது முதல்ல யமனுடைய தூதர்கள் வந்து இது மாதிரி நோட்டீஸ் சித்திரகுப்தம் பார்த்து இன்றைக்கி எந்தெந்த உயிர்கள்லாம் இன்றைக்கு நம்மளோகத்துக்கு வர வேண்டியது, எந்தெந்த உயிரெல்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டியது நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி இந்த பையன் இருக்காவில் இன்றைக்கி 14 வயசு அதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருக்கடையூர் போயிருந்தேன். நேற்று ஈவினிங்கு திருக்கடையூரில் நிறைய யாசகர்கள் அமர்ந்துருப்பாங்க. நான் இப்போ தான் என்ட்ராகிறேன் கோயிலுக்குள்ள. யாசகர்கள் ஒரு தாத்தா, அவருக்கு 60-70 இருக்குங்க. அவர் வந்து யாசகம் போட்டுட்ருக்காரு. அதில் ஒரு அம்மா அந்த யாசகத்தை வாங்கிட்டு சொல்லுது, இன்னும் 16 மார்க்கண்டையரை போல இருக்கணும்னு பாருங்க. எனக்கு சிரிப்பு சாகலை. இவரே 60 வயசு, இன்னும் 16 எங்கே இருக்கு, 60 எங்கே இருக்கு? அதனால அதுவும் மார்க்கண்டையரை போல இருக்கணுமா. அதனால அப்படி அந்த தூதர்கள் வந்து நிற்கும் பொழுது சிவசன்னதியில் இருக்கிறார் அவர். அவருடைய உயிரை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவாங்க. சிவபூஜையில் இருக்கிறேன், என்னுடைய உயிரை எடுப்பதற்குரிய தகுதி உங்களுக்கு கிடையாது, நீங்கள் போகலான்றார் அவர் மார்க்கண்டேயர். உடனே அங்கேருந்து புறப்பட்டு அவங்க நேராக மேலே போய் யமன்கிட்ட பேசுவாங்க. அங்கே யமன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு வந்தீங்க, நமக்கு உள்ள அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் இல்லைங்க சுவாமி எங்களால் முடியலன்னு அவங்க சொன்னோன்னே யமனே புறப்பட்டு தன்னுடைய மகிஷ வாகனத்தில் புறப்பட்டு வந்து நின்று கொண்டு வாசலில் இருந்து கொண்டு கூப்பிடுகிறார். அப்போது 2 பேருக்கும் சம்பாஷணை நடக்குது. வா போகலாம், கூப்பிடு, வா போவோம், உனக்கு காலம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கிறாய், வா அப்படின்லாம் பேசுகிறார். அப்போது சொல்லுகிறார், எனக்கு சிவபூஜை பண்ணனால தான் எனக்கு இந்த யம பதவியே கிடைத்திருக்கு, நான் சுவாமி கிட்ட இட்ட கட்டளையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ என்ன புதுசாக ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்களுடைய உயிரை வந்து எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் முடிவு என்பது ஒன்று இருந்தாலும் கூட அது வந்து யமலோகத்துக்கு செல்வதாக அந்த வாழ்க்கை இருக்காது, கைலாயத்துக்கு செல்வதாகத்தான் இருக்கும், அதனால் நீ வர முடியாதுன்னு அந்த ஒரு சொல்வார். அப்போது அவன் பேசுகின்றான், யமன் சொல்வதாக ஒரு பாடல் இருக்கு. ஈசனார்தம் இணையடி மீமிசை நேச நெஞ்சினை நித்தலும் நீ பூரி பூசை வெம்பாவம் போக்குவது அன்றி யான் வீசு பாசம் விளக்கவும் வல்லதோ. அவன் கேட்குறான், யமன் நீ செய்கிற சிவபூஜை அது உன்னுடைய பாவங்களை விளக்கும்பா, நான் யான் வீசக்கூடிய இந்த பாசக்கயிறை விளக்க வல்லதா அப்படின்னு கேட்குறான் அவன் உட்காந்துக்கிட்டு. அந்த வெளியில் யமன் வந்து அந்த ரிஷபத்தில் மகிஷா வாகனத்தில் அமர்ந்து கொண்டு கேட்குறான். அன்றி நித்தலும் நீ பூரி பூசை, நீ செய்கிறியா பூஜையோ பூஜை அது வெம்பாவம் போக்குவது, பாவத்தை போக்கும், அன்றி யான் வீசும், நான் வீசக்கூடியதாகிய அந்த பாசம் விளக்கவும் வல்லதோ. அவன் கேட்குறான் பெருமிதத்தோட. உடனே அவர் அடுத்தது அவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சிந்துவின் கண் செறி மணல் எண்ணினும் குந்து வானத்து உடுவினை எண்ணினும் அந்தமின்றி என் ஆணையின் மண்டிடும் இந்திரன் தனை எண்ணிடல் ஆகுமோ கேட்குறான் யமன். சிந்து நதி ஓடுது இல்லையா, அந்த சிந்து நதியில் உள்ள மணலை எண்ணி பார்க்கலாம், அடுத்தது வானத்தில் உடுக்கல் அந்த நட்சத்திரங்களை எண்ணி பார்க்கலாம், ஆனால் என் பாசக்கயிறுக்கு பலியான இந்திரன்களை எண்ண முடியாது அப்படிங்கிறான். இந்திரங்களே என் பாசக்கயிறுல தான் நான் மாட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறான். அவனோட பதவி அப்படி லட்சணம். அவன் இந்திரனுக்கு கட்டுப்பட்டவன் தான் யமன். ஆனாலும் இந்திர பதவி முடியும் பொழுது இந்திரனுக்கு மரணத்தை யார் கொடுக்குறார்? யமன் கொடுக்குறாருன்னு தெரிகிறது. அதை சொல்லுகிறார் அவர். அந்தமின்றி என் ஆணையின் மண்டிடும் இந்திரந்தனை என்னிடல் ஆமோ. என்ன முடியுமா? முடியாத வெளில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். அவர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் ஆர்த்தி காமிச்சிட்டு இருக்காரு, கிருதயாய தூபம் நேத்ரோப்பியோ தீபம் சுவாகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு உள்ள உட்காந்துக்கிட்டு. இற்றவானவர் தம்மையும் என்னின் இரு உற்றதானவர் ஆகி உள்ளோரையும் உற்ற ஓதில் முடி விலது ஆதலால் மற்றையோன் வருந்திடல் வேண்டுமோ.
என்னால் அழிக்கப்பட்ட தேவர்கள் தானவர்கள்லாம் எண்ணி பார்த்தா கணக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. நீயே இதற்காக வருந்து கொண்டிருக்கிற? அப்படிலாம் ஒன்றும் பயப்படாத, வா இல்லை கூப்பிட்றான். அப்புறம் சொல்லுகிறார், கணக்கு முண்டக காமரு கண்ணினன் தனக்கும் உண்டு சதுர்முகர்க்கும் உண்டு மற்ற எனக்கும் உண்டு பிறப்பு இறப்பு என்றிடின் உனக்கும் உண்டென்று உணர்தல் வேண்டுமோ. உனக்கு சொல்லணுமா மரணத்தை பற்றியா நீ பயப்படுற? வா. யாருக்கு? திருமாலுக்கும் உண்டு. கணக்கு முண்டக கண்ணினன் தாமரை போல கண்ணு உடையவனாகிய திருமால் அவனுக்கு உண்டு. தனக்கும் உண்டு, அவனுக்கு உண்டு. சதுர்முகர்க்கும் உண்டு. மற்ற எனக்கும் உண்டு. நல்லவனா இருக்கான் இல்லையா? அதனாலதான் எவனுக்கு ஒரு பரிசு கிடைச்சது இல்லையா சாமி இல்லையா? ஆனால் இது திருமாலுக்கும் இந்த அயனுக்கும் தேடி கிடைக்காத அந்த திருவடி எவனுடைய அந்த ஹிருதய கமலத்தில் பட்டதில்லை, பெருமானுடைய திருவடி. அதனால தான் கருவி வீழ் காலன்மார்பில் சேவடி கமலம் சார்த்தினர் திருவிழாள் புராண ஆசிரியர் உதச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் அது வேற மாதிரி சொல்றாரு. கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சார்த்தினாராம் இந்த திருவடியை இல்லையா? சார்த்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவக பெருமாள் என்று காட்டுகிறார் திருக்கடவுர். சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவக பெருமாள் மேய அரைவுணர் பழனம் முதல் திருக்கடவுர்னர். அதனால மேலும் இடந்து நான்முகன் கீழும் இடந்து மாலவன் அருகிலன் மேலும் சென்று பறந்து நான்முகன் அருகிலன் காலன் அறிந்தான் அறிதற்கு அறியான் கடல் சேவடி என்னார். காலன் அறிந்தான் தான் சாமியுடைய கையை உதைக்க வரும்போது காலை கிட்ட பார்த்துருப்பான அந்த திருவடியை தெரிஞ்சிருக்கும். அந்த திருவடி எங்கே வாங்கினான்? அவன் ஹிருதய கமலத்தில் வாங்கினான். ஒத்த அதோட கீழே விழுந்துட்டான். அவனை பொறுத்தவரைக்கும் மரக்கரணை அனுக்கிரகம் தான் அது. நமக்கு அது அனுக்கிற நிக்கிரகம் போல தெரிகிறது. உள்ளபடி அவனுக்கு அது என்னது தான்? அனுக்கிரகம் தான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, எனக்கு உண்டு பிறப்பிறப்பு என்றிடின் உனக்கு உண்டென்று உணர்த்தல் வேண்டுமோ என்று சொல்லுகிறான். பாசமாமலர் இட்டு வழிபட ஈசனார் முன் எனக்கு செய்தன எனக்கு அருள் செய்தன ஆசிலாயும் அரசியல். எனக்கு இந்த அரச பதவி, இந்த யமனாய பதவி யார் கொடுத்தார்? சாமி தான் கொடுத்தார். பாசமாமலர் இட்டு வழிபட, முன்னாடி நான் பூஜை பண்ணேன் அதுக்காக. ஏந்திய பாத சூலம் படை மழு தண்டமே, இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்தா? நான் வச்சிருக்கூடிய பாசம் சூலம் படை மழு தண்டம் இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்தா? சாமி தான் கொடுத்தார். இதுதான் பண்ண தப்பு. அவனுக்கு தெரியுது சிவபூஜை மகத்துவம் தெரியுது. சிவபூஜை பண்ணால் சாமி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாரோ தெரியுது. தெரிஞ்சும் கூட அவன் அவர்கிட்ட விளையாட்டு கட்டிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் அது பிரச்சனை. தேவர் காப்பினும் செய்தளித்து இருசை மூவர் காப்பினும் வைம்பினும் ஆயினும் ஏவர் காப்பினும் காத்திட இன்று நின் ஆவி கொண்டு அன்றி மீண்டு அகல்வேனோ கேட்குறான். தேவர் காக்கட்டும் மூவர் காக்கட்டும் யார் வேணாலும் அவனை காப்பாற்ற வரட்டும், உன் ஆவியை பிடிக்காமனா நீங்கள் போக மாட்டாங்கிறான். அப்படியெல்லாம் அவன் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அங்கே வாக்குவாதம். அப்புறம் இப்படி சொல்லுவார், அதனால் அவர் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சிவபூஜை செய்கிறவங்களுக்கு நீ வரக்கூடாதுப்பா, சிவபூஜை செய்கிறவங்களுக்கும் உலகத்தில் முடிவு உண்டு, ஆனால் நீ வரக்கூடாது. அவர்களுக்கு கைலாசத்திலேருந்து தூதுவர்கள் வந்து அவர்களை கைலாசத்துக்கு அழைத்து செல்வார்கள், நீ வருவது தவறு, நீ போ, நான் என்னுடைய ஆயுள் முடித்த காலத்தில் கைலாசத்திலேருந்து வருவார்கள் என்று அவர் சொல்கிறார். எடுத்து திருப்பி அதை புரிந்து கொள்ளாமல் தான் தப்பு பண்ணுறான். அப்படி பண்ணும்பொழுது அவனுடைய பாசமானது பாருங்க விசிறி உள்ள விடுவான், வெளில இருந்துக்கிட்ட சுவாமியோட கர்ப்பகிரகத்துக்குள்ள. அது 3 இழைகளான ஆகிய அப்படி 3ஆல திரிக்கப்பட்ட இழை. அது அந்த இழையினால உரிய அந்த பாசம் உள்ள செல்லும் பொழுது அதில் அசுத்த பிரகிருதி மாயா அப்படிங்கிற ஒரு புவனமும் அசுத்த மாயா அப்படிங்கிற புவனமும் தான் அதில் ஒரு 2 இழை. 3ஆவது சிவதத்துவ புவனம் இல்லையா? அதில் உள்ள சுவாமி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த பாசத்தில் அந்த பிரகிருதி மாயா புவனத்துக்குரிய இழையும் அஸ்தமாயா புவனத்துக்குரிய இழையும் எரிஞ்சு தான் உள்ளே போனதான். அதை சொல்லும் கந்த புராணம் தெளிவாக. உள்ள கர்ப்பகிரகத்துக்கு போகும்போதே என்ன பண்ணுதான்? சிவதத்துவ புவனத்துக்குரிய பாசம், அந்த பாசம் தான் உள்ளே போனதுங்கிறார். அந்த பாசம் போய் தான் பெருமானுடைய லிங்கபானத்தை கட்டி அவர் ஓடி போய் கட்டி கொள்ளுகிறார். உடனே லிங்கபானத்தை கட்டி இழுக்கும் பொழுது சாமி புறப்பட்டு வெளில வந்துடுறாருன்னு பார்க்குறோம். அந்த கடவுர் சாமி அந்த வெடிப்பு கோலத்தோடய என்ன காட்சி அளிக்கிறார். அவன் பாசம் பட்டு இழுத்த அந்த ஒரு வீங்கின தழும்பு போல தெரிகிறது. நம்ம அந்த குடமுழுக்கு காலத்தில் சென்று நம்ம பார்த்தோம். நாமும் ஆசிரியர் மது ஐயாவுக்கு தான் பார்த்தோம். மாசனியான போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க எங்களை. நான் கேட்டோம், பார்க்க சொன்னாங்க போய் மறந்துட்டு. எப்படின்னாக்கா ஒரு முள்ளு கிழிச்சிருச்சுன்னா அந்த இடம் மேலே வீங்கி புடைச்சி வருதுங்களா, கிழிச்சு புண்ணாலும் புடைச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த லிங்கத்தில் மேல் பகுதி அப்படியே ஒரு மாலை போல் அந்த கயிறு பட்டிஞ்சு அப்படியே முட்டை அப்படியே வந்துருந்துச்சு. லிங்கமும் பார்த்தீங்கன்னா புறப்புறன்னு ஒரு அது செஞ்ச லிங்கம் மாதிரியே கிடையாது.
அது மாதிரி செய்யவே முடியாது, ஒளியெலாம் அதில் செய்ய அப்படி ஒரு திருமேனி அது. அது மேலே அந்த கயிறு படிச்சிருந்தது, பின்பக்கத்தில் அப்படியே வெடிச்சிருக்கக்கூடிய அந்த உள்ள விரல் விட்டால் இவ்வளோ தூரம் உள்ளே போகும், அவ்வளோ தூரம் லிங்கம் வெடிச்சிருக்கக்கூடிய தன்மையும் அதில். இப்படி ஒரு படைப்போடெல்லாம் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட சிற்பி தேவதச்சன் மயனால் கூட செய்ய முடியாது, என்ன பொறுத்தல கூட சொல்லலாம் அப்படிலாம். அப்படி ஒரு திருமேனி அந்த திருமேனி. சுவாமியோட சுயம்பு மூர்த்திகள்னாலே அப்படி தான். அதே மாதிரி தான் திருப்பனந்தாள் மூர்த்தியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவர் பனைமரம் தான் அங்கே பழங்காலத்தில் ஏதோ பனைமரமாக இருந்து அது அப்படியே ஃபாசிலாகி அப்படியே இறுகி வைரமாக ஆயிடுச்சு. கிட்ட போனீங்கன்னா தக்க 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 தக்கன்னு மின்னுனார், அப்படியே ஜீனியை ஒட்டி வச்சது மாதிரி. அந்த திருமேனி இவ்வளோ ஹைட்டு அந்த திருமேனி ஃபுல்லாக அப்படியே கண்ணங்கரேன்னு ஒரு கருப்பு, அதில் அங்கங்கே அப்படியே ஜீனியை ஒட்டி வச்ச மாதிரி ஒரு பளபளப்பு வைரமாக இருந்தார் சாமியோட. அப்படிலாம் சாமியோட திருமேனி இருக்குது. எத்தனை காலமாக வர எத்தனை பேர் வழிபட்டுருப்பாங்க, எத்தனை தேவர்கள் வழிபட்டுருப்பாங்க, எத்தனை ஆண்டு காலமாக இருக்காரு ஒன்றும் தெரியாது. அதே போல் இந்த கடவுள் சாமி அப்படி தான். சரி, அதனால் இப்படி யமனுக்கும் சம்பாஷணை நடக்குது. இன்னொரு சம்பாஷணை உண்டு. நசிகேதன் ஒருத்தர் இருக்கான், அவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நசிகேதன் அப்படின்னு ஒரு பையன். அவன் வந்து இது வந்து வேதம் சார்ந்த கதை ஒன்று. வேதத்தில் வஜ்ரசிரவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்கார். இந்த வஜ்ரசிரவஸ் என்ன பண்ணுறாரு, ஹோமம் பண்ணுறார். வஜ்ரசிரவஸ் வாஜசிரவஸ் நசிகேதன் இல்லை இவன் திரிசங்கு இல்லை திரிசங்கு தான். வாங்க, திரிசங்கு தானே கொண்டு போய் இல்லை திரிசங்கு இல்லை. ஆமாம், இது இன்னும் வந்து இது நகுஷன். அதை வாஜசிரவசுங்கிற மொழிவர் ஹோமம் பண்ணுறார். ஹோமத்தில் சுவாமிக்கு தான தர்மங்கள்லாம் கொடுக்கணும் அந்தலர்களுக்கெல்லாம். அப்போது நல்லது பொருட்களெல்லாம் தானமாக கொடுக்காம அவர்கிட்ட எதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ அதெல்லாம் தானமாக கொடுத்துட்ருக்காரு அவர். அது அவருக்கு பிறந்த குழந்தையாகிய நசிகேதன்கிற ஞானவான், சின்ன குழந்தை. அவர் பேசுங்களா சார் உன? சரி. வாஜசிரவஸ் அவர் நிறைய ஹோமங்களை செய்து கொண்டு அவரால் தான தர்மங்கள்லாம் அவர் பண்ணி கொண்டு இருக்கும்போது பண்ணுறதெல்லாம் யூஸ்லெஸ்ஸான பொருட்களாக இருக்குது. அந்த நசிகேதன்கிற ஞானவானாக புள்ள பார்த்துட்டே இருக்கான். அவன் போய், என்னப்பா அப்படி நல்லதை கொடுக்குறீங்களா, நல்லதை கொடுக்குறீங்கன்னா இவர் அப்பா நல்லதை எதாவது கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாலே, நம்ம இவர்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்மக்கிட்ட சுவாமி வந்து விருப்பமான பொருட்களை இழக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சாமிக்காக விடுவது நம்ம தயாராக இருக்கணும். திருவையாறு தேவாரத்தில் கூட ஒரு வரி வரும், என்னென்னா திருவையாறு தேவாரத்தில் இல்லை, இது நம்ம சொற்றொனை வேதியனில் விடுக்கில் பிரான் என்று சொன்னால விடுக்ககிலேன்னு ஒரு பார்த்தீங்களா. எதையும் என்னால் விட முடியாது, என்ற இருக்கிற பொருளை நான் ஒருத்தவங்களுக்காக தியாகம் பண்ணுவதற்கு மனசேன்ற முதல்ல கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம என்கிட்ட வைத்துக்கொள்ள வேண்டும் தான் நம்ம நினைத்து கொள்கிறோம் இல்லையா. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வேணால் அவங்களுக்காக ஒரு பொருளை கொடுப்போம் அப்படின்னா நம்ம வேணால் வச்சுக்கிறோம். அது ரொம்ப ரேர் தான். மொத்தம் எல்லாருக்காகவும் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பொருளை கொடுக்குற அளவுக்கு வல்லமை தன்மையோடு நம்ம இருக்கிறோம். எல்லா பொருள் மீது பற்று வைத்து கொண்டு இருக்கிறோம். விடுக்கிற்பிரான் என்று விடுக்ககிலே, நான் விடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன், அப்படி அவருக்கு ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் அந்த தந்தைக்கு நல்ல பலன் வரணும்னா அவருக்கு நல்ல ஒரு விருப்பத்தக்கதாக நாம தான் இருக்கும். நம்மளை யாருக்காவது அவர் கொடுத்தாருனாக்க நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய், அப்பா என்ன நீ யார் கொடுக்க போகிற, அப்பா நீ என்ன யார் கொடுக்க போகிற, அப்பா நீ என்ன யார் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இவன் சும்மா நச்சரிச்சு பண்ணதும் உன்னை நான் யமனு கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான் அவன். உடனே யமனுக்கு கொடுத்துட்டியா என்ன, சரி அப்படின்னா நான் யமன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு இந்த மானுட தேகத்தோடைய அவனோட தவ வலிமையினால சிறுவன் புறப்பட்டு யமலோகத்துக்கு போகிறான். அவன் யமலோகத்துக்கு போகும்பொழுது அங்கே யமன் வந்து வெளியில் எங்கேயோ போயிருக்காரு. யமன் இல்லை அந்த ஏரியாவில், ஏதோ வெளில வேறு ஏதோ டியூட்டியாக போயிருக்காரு, ஃபாரின் ஏதோ போயிருப்பார். எல்லாம் அஃபீஷியல் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. எல்லோரும் சித்திரகுப்தா இருக்கார் பக்கத்தில், மற்ற எல்லோரும் அந்த இதெல்லாம் இருக்காங்க, காலன் இருக்கார், அப்படி இப்படி எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் யமன் மட்டும் இல்லை. அப்படியே தம்பி அப்பாயின்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்போ தான் வந்திருக்கேன், அவரை நான் பார்க்காம தான் போக முடியாது, அவருக்காக எங்கள் அப்பா என்னை கொடுத்தார், நான் பார்க்கணுன்னு. அப்படியா, அவர் வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அவர் 3 நாள் வெயிட் பண்ணிட்டான். 3 நாள் கழிச்சு தான் யமன் வரான். யமன் வந்தோடனே இவர் பார்த்து சொல்கிறார், என்ன உனக்கு 3 நாளாக எனக்காக நீ காத்திருந்தியா, என்னுடைய பட்டணத்துக்கு நீ வந்து யாரும் எளிதாக வர முடியாது, நீ வந்திருக்கன்னா நீ தவசீலனாகத்தான் இருக்க முடியும். இப்போ உன்ன மாதிரியான ஒரு தவசீலனை வந்து 3 நாள் நான் காக்க வச்சுட்டேன், அதனால் உனக்கு நான் 3 வரம் கொடுக்குறேன், அந்த 3 வரத்தை நீ வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் கொடுக்குறான். அப்படி
3 வள்ளத்துக்கும் 3 இதுக்கும் என்னன்னாக்க அவன் கேட்குறான். ஃபர்ஸ்ட் வர என்னன்னா, என்னுடைய தந்தை நான் உன்ட்ட வந்து இப்போ திரும்ப எங்கள் அப்பா சொன்னது மாதிரி நான் உன்ட்ட வந்துட்டேன், எங்கள் அப்பா வருத்தத்தில் இருக்காரு, நான் திரும்பி போகணும் இல்லையோ ஒன்று, அதனால் திரும்ப எங்கள் அப்பாட்ட நான் போகும்படியாக செய்து எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் வரம் கேட்குறான். அப்படியே தந்தை என்னை அம்மன் சொல்லுகிறார். அடுத்தது எங்கள் அப்பா செய்யக்கூடிய யாகத்தினுடைய புண்ணியம் அவருக்கு சேர வேண்டும், அவர் ஏதோ தவறுதலாக என்னவோ செய்து கொண்டிருக்கிறார், அதனால் அது அவருக்கு வராமல் பற்ற வேண்டும், அதே தந்தை என்ன அவன் சொல்லுகின்றான். அடுத்து 3ஆவதாக கேள்வி கேட்கிறார். இந்த எல்லாரும் மரணம் அடைந்ததுக்கு பிறகு யமபட்டணத்துக்கு போகிறாங்க, யமபட்டணத்துக்கு போகிறான்னு சொல்லுகிறார்களே, அந்த மரணத்துக்கு பிறகு உள்ளபடியே யமபட்டணத்துக்கு போகிறாங்களா, அது என்ன நடக்குது அப்படின்னா என்ன, அது என்ன மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை என்ன என்று இந்த நசிகேதன் யமனை பார்த்து கேட்கும்போது யமன் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மறுக்கிறான். அது வந்து தேவ ரகசியம்ப்பா, அது உனக்கு தெரியாது, அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது தெரியலைனாக்க நீ கொடுத்த வரத்தை தர முடியாதுன்னு வேணால் ஒத்துக்கோ அப்படின்னு. இல்லை நான் கொடுத்த வரம் கொடுத்தது தான், அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னோடனே, சரி நீ வைராக்கி சிந்தனை உடையவனாக இருக்கிறாய், அதனால் உனக்கு இதை அறிவிக்கலான்னு சொல்லி அந்த மரணத்திற்கு பிறகான மனிதர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள், அது ஞானம் கிடைத்தால் எப்படி யமபட்டணத்திலிருந்து வெளிப்படுவது, இப்படி எல்லா விஷயங்கள் எல்லாம் அந்த யமன் நசிகேதனுக்கு சொன்னதாக ஒரு பகுதி இருக்குது. அதை வந்து நசிகேதனுடைய பெயராலேயே அவனுக்கு வந்து அந்த ஹோமம் சில ஒரு ஹோம கர்த்தா ஹோம விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் நசிகேதன் பெயரில். நசிகேதனுக்காக யமன் என்ன பண்ணுறாரு, இந்த மரணவாதனையை நீக்கிக் கொள்வதற்காக யமபட்டணம் சொந்தமான விஷயங்கள் எல்லாம் புண்ணிய விஷயங்கள்லாம் செய்து கொள்வதற்காக ஒரு சில ஹோம கர்த்தா விஷயங்கள் எல்லாம் யமன் வந்து நசிகேதனை சொல்லிக் கொடுத்தான். அந்த நசிகேதன் நீ தெரிந்து கொண்டதுனால இதுக்கு பேர் நசிகேத தியாகம்னே பேர் அப்படின்னு சொல்லி அவருக்கு யமன் வரம் கொடுத்ததாக ஒரு விஷயம் உண்டு. அந்த யமனை தான் இப்போ நாமெல்லாம் மீட் பண்ண போகிறோம் இங்கே நூல் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க. அதனால் அந்த யமனுக்கு என்ன வல்லமை இல்லது நூலில் தான் நம்ம பார்க்க போகிறோம், நம்ம நேரம் பார்க்க மாட்டோம் அவரை. ஏன் யமனுக்கு வந்து சாமியை முருகப்பெருமான தரிசனம் பண்ணனா தான் இந்த கேட் உள்ள என்ட்ரன்ஸ் அனுமதி உண்டு அவருக்கு. மற்றபடி இங்கே உள்ளே இருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்குலாம் அவருக்கு ரைட்ஸ் கிடையாது இங்கே, இல்லையா? வெளியில் போனது பிறகு என்னால இல்லை கேட்காதீங்க. என்னது பாட்டு கிளாஸ் வந்துருக்கீங்களா? ஆமாம். அதனால வாழ்நாளின் மாலாய் அயனாகி தான் பார்த்தோம். அப்போ இல்லையா, தேவர்களாக இருந்தாலும் மாலாக இருந்தாலும் யார் இருக்கிறா? யமன் தான் அவங்களெலாம் கொண்டு போகிறார். ஆகி நீல் நாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பேர். இப்போ திருமாலை பிடிச்சி கொண்டான்னாக்க அப்போ திருமால் இருக்க மாட்டாரா? திருமால்ங்கிறது போசிங் தான். திருமாலா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தான் இங்கே மரணம் இல்லை. திருமால் அப்படி தான் இருப்பார். திருமாலா ஆக்ட் ஆகிட்டு இருக்க பெர்சன், அந்த ஆன்மா வேற ஆள் போய்டுவார் உள்ள. யாருக்கு திருமால் அடுத்த லிஸ்ட்டில் இருப்பாங்க, அடுத்து யாருப்பா இவங்க தான் சொல்லி அடுத்து திருமாலா ஆவாங்க, அவங்க திருமாலா ஆவாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் போவார், திருமாலா இருந்தியா இப்போ ஒரு நாள் நல்லா இருந்தியா, சரி வா அடுத்த நரகத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு வாடு கூட்டு இல்லையா, அது கொஞ்சம் பாக்கி கிடக்கு, இங்கே திருமாலா வந்து கழிச்சியா அடுத்து உனக்கு நரகத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு வான்னு கூட்டு போவார். அதனால வாழ்நாளின் மாலாயனாகி நீ நாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும் பதத்து நானாவிதத்தால் நலம் பெறுநாள் தான் மாலை. நானாவிதத்தால் நலம் பெறுநாள், நல்லா வாழும்பொழுது தான் வருவாங்களாம், சந்தோஷமாக இருக்கும். அப்பா நமக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே கிடையாது, என்ன ஒரு செட்டில்மெண்ட், என்ன ஒரு அப்போ தான் வருவார். படித்தாடும் அடிமைக்கண் அன்றியே நீ வாழும் நாளில் தடுத்தாட்கொண்டு தடுத்து நான் வாழ்கிற தடுக்கிறதுக்கே ஒருத்தரங்க அவன் தான் ஏமாந்தார். அன்னைக்கு தான் நமக்கு கேஸ் கரெக்டாக முடியும். இன்னையோட இவருக்கு முடியுது. ஓ உங்கள் வீட்டில் நீ குடி போகிறீங்களா, சரி சரி தோன்ட்டேம்மா. அப்போ தான் குடி போனான்னா கல்யாணம் நடந்தான்னா எது நடந்தான்னா அவனுக்கு அவன் நடுநிலை தவறாதவன். அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறதுலாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஜோக்கான கதை தான் இருந்தது. ஒரு சுவாமியோட கைலாசத்தில் வெளியில் வந்து கரடனை நிறுத்திவிட்டு திருமால் உள்ளே போயிருக்கார் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. அப்போ யம அங்கே வரார். யம வந்தோடனே அங்கே ஒரு சிட்டுக்குருவி ஒரு பொந்தில் அமர்ந்துருந்தது ஏதோ சம்திங், அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு போடுவார். உடனே இவருக்கு என்ன தோணுன்னாக்கா, ஓ இந்த குருவி பாவமாக இருக்கே, இதை யமன் கொண்டுறான் போடுற கொஞ்சம் நேரத்தில், இதை நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சி தூக்கிட்டு போய் வேறு எங்கேயோ எடுத்து ஒரு இடத்த பதுக்கம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவார். இங்கே உட்காந்துட்டு இப்போ
திரும்பி ஏமா வந்து பார்த்தாலே சிரிப்பார். ஏன் சிரிச்ச அப்படின்னு. இல்லை அந்த குருவி எங்கே நான் இல்லை, அவன் அந்த குருவி அங்கே போய் சாகணும்னு விதி இருந்தது, இப்போ தான் படிச்சுருந்த கேள்வி கேட்டேன், இங்கே உட்காந்துருக்கேன்னு யோசிச்சு போல, அதான் அந்த வேலையை பார்த்துட்டேன் அப்படி பாரு அவர். ஸோ இது என்ன எப்படி உனக்கு தெரியுதுன்னா, அதுக்காக ஒவ்வொருத்தவங்களுடைய ஓலையும் கட்டி தொங்க விட்டுருக்கோம். அது ரொம்ப ரகசியமான விஷயம். அவங்களுடைய மரண வேலையில் இந்த ஓலை கட்டு அவிந்து விழும் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் அதுக்கு சொல்லுவாங்க. வேத கதைகள் தான், புராண கதைகள் எல்லாம் அந்த இதை பற்றி தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், யார் யாருக்கு எப்போ போன எழுதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதான் யார் யாருக்கு எப்போ வந்து விழும் பட்டோலையே யாரும் தெரியும்ப்போ, ஒன்றும் தெரியாது. இப்போ இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பையன் கல்யாண மாப்பிள்ளை வந்து தாலி கட்டும் பொழுது அவனுக்கு போகணும்னு விதி இருக்கும். அப்போ எப்படி இவனை போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பக்கத்தில் அங்கே வாசலில் ஒரு மாடு நின்றுருக்கும். அந்த மாடு மறண்டு போய் மாப்பிள்ளையை குத்தி கரெக்டாக அவன் எங்கே இருக்கானோ அங்கே கொண்டு போய் குத்தி போகிறது மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அதெல்லாம் நடக்குது. அதுதான் சார் இது ஒன்றும் நம்ம அப்போ ஐயோ எல்லோரும் நிறைய பேர் அங்கிறீங்க, எல்லோரும் கல்யாணம் மாப்பிள்ளை வேறு எல்லாத்துக்கு நமக்கே உண்டுன்னு அடுத்தவங்களை பார்த்து பரிதாபம் நமக்கு ரொம்ப. நம்மளே இப்போ வெளில போகிறப்போ இருக்கோமா என்னன்னு நமக்கு தெரியாது. முதல்ல நம்ம தானே இதெல்லாம் அடுத்தவங்களை பார்த்து நமக்கு பரியாத வேண்டிய எனக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு நாமளே பரிதாபப்படுறதுக்கு இல்லை உங்கள் லட்சணம் கிடையாது. முதல்ல என்ன வச்சிருக்காரு சாமின்னு யாருக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதான் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆச்சாரிய பரமாச்சாரிய சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறாங்க, நீ வாழும் நாளில் தடுத்தாட்டினார். இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? வாழும் நாளில் தடுத்தாட்டி தமர் தெக்கில் இடும்போது தடுத்தாற் கொள்வான். நரகத்துக்கு போனாலும் சாமி பிடிங்கிட்டு வருவாருங்கிறார் அவர். சரி, அதனால நானா விதத்தால் நலம் பெருநாள் தான் மாலை வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து, ரொம்ப வேகமாக தூதர்கள் தான் வருவாங்கன்னு பார்க்குறோம். இந்த திருக்கோடிக்கான்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, திருக்கோடிக்காவல் அப்படிங்கிற. திருக்கோடிக்காவல் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து ஒரு தடவை. என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு அம்மா காசியில் இருந்தவங்க அவங்க கொஞ்சம் நிறைய ஃபோர்ஜரி அம்மா, அவங்க நிறைய ஃபோட்டோ கேஸ்லாம் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட வேலை அங்கங்கே அது ஜாயின் பண்ணுறது, இங்கே ஜாயின் பண்ணுறது எல்லா வேலையும் உண்டு. செய்யாத பாவம் கிடையாதுங்க, அத்தனை வேலையும் செஞ்சுது. அது இல்லை சில தொழுநோய் வந்துருச்சு அதுக்கு. சரிங்க, நமக்கு என்ன கட்சின்னு அப்படியே தேசாந்திரமாக போனது புறப்பட்டு வந்தது. வந்து திருக்கோடிக்காவல் அந்த ஊர்கிட்ட வந்து இந்த ஊரில் வந்து மயக்கம் முடிக்கிற ஒரு செத்து போச்சு. செத்து போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ அது உயிரை பற்றி போவதற்காக யமதூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கைலாசத்திலிருந்தும் ஆட்கள் பூதகணங்கள் வந்து கொண்டிருக்கிறது, சங்கு தாளம் எல்லாம் முழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த அம்மா கேஸ் கிட்ட எடுத்து பார்த்தா எல்லா வேலையும் பார்த்துருக்கு, எல்லாம் பண்ணியிருக்குது. இதுக்கேட்ட கைலாசத்தில் வந்துட்டு இருக்காங்க, மூலகலர் இருக்கான்னு தெரியவங்களுக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. யமதூதர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். கைலாசிலேருந்து வந்து இவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் வந்திருக்கீங்க? ஆமாம் அதான் நாங்கள், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கு குயசாகிட்டு என்ன பண்ண, இந்த அம்மா என்னென்ன பாவம் பண்ணிடுறது உங்களுக்கு தெரியுமா? இப்படி போய் இதை கூடது நீங்கள் வந்திருக்கிறீங்களே, இப்படி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, இந்த அம்மா கூட்டுற சொல்லி உத்தரவு மேலிடத்துலேருந்து நாங்கள் வரோம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. உடனே பெரிய அடித்தட்டி ரகலை ஆகிட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. பிரத்யக்ஷமாக சாமியே பிரத்யக்ஷமாகி நிற்பார். என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு கேட்டவொடனே, இல்லை இந்த அம்மா பல பாவங்கள் செஞ்சுருக்காங்க சாமி, இந்த அம்மாவை நீங்கள் அழைச்சிட்டு போகலாமா என்ன? இல்லைப்பா, இவங்க கோடிக்காவில் வந்து செத்துருக்காங்க இல்லையா, இந்த கோடிக்காங்கிற ஊரோட ஒரு விதத்திலையாவது சம்மந்தப்பட்டிருந்தா போதும், அவங்க கைலாசத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னாரு சாமி. அப்பேற்பட்ட விசேஷமான தலம் அந்த கோடிக்கா. அதான் போயிட்டு வந்துடுவேன். ஒரு விதத்திலையாகும் அந்த கோடிக்காங்கிற தலத்தோடு ஒரு விதத்திலேயே சம்மந்தப்பட்டிருந்தாலே அவங்க கைலாசமா. அதனாலதான் ஞானசம்பந்த சாமி அவசரப்படுத்தாரு நம்மள. கோடிக்காவை பத்தி இப்ப கேள்விப்பட்டீங்களே, நாளைக்கு போலாம் அப்படின்னு தள்ளிப்படாதீங்க, இன்னைக்கு போலான்னு தள்ளிப்படாது, இப்பவே போகிறாரு. இன்று நன்று நாளை நன்று என்று சொன்ன இச்சையால் கொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் வெண்தயங்கு சோதியான் வெண்மதி விரிசுடர் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே என்னாரு ஞானசம்பந்தர். இந்த கோடிக்காவுக்கு போகணும், உடனே போங்க கோடிக்காவு, திருக்கோடிக்காவல்னு சொல்றாங்க. அப்படி சுவாமி அனுகிரக மூர்த்தியாக அந்த ஊர்ல இருக்கிறார். அப்படி வேகமா வந்தாங்க இல்லையா, அதுக்கு சொல்ல வந்து வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி பிடிச்சான், பிடிச்சி எழுத்துட்டு போட்டான். உடம்புலேருந்து பிரித்து உயர எடுத்துனாங்க. இல்லை ஊன்னு கத்திக்கிட்டு போவான், ஏன்னா பாசத்துல எல்லாம் கட்டியிருக்கான், வெளில வர முடியாது. இது முதல்ல கருட புராணத்தில் என்ன பேசப்படுகிறதுனா, இவன் முதல்ல உயிரை பிடிச்சி இழுத்துட்டு போய் யமனுடைய சன்னதியில் நடத்துவாங்க. ஓ சபாஷ், நல்லா வேலை பார்த்தீங்க, இவனை கொண்டு போய் கீழே விட்டுவாங்கன்றான் யமன். கருட புராணம் சொல்லுது, அவன் வீட்டில் விட்டு வந்துருங்கப்பா போங்கப்பான்னு. ஏன்னா இங்கேருந்து அழைச்சிட்டு போய்
யமதூதர்களுடைய யமனுடைய சன்னதியில் நிறுத்துகிற வரைக்கும் தப்பிச்சதுன்னா திரும்பி உயிரோடு வந்துடலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், செத்து போனதுக்கு பிறகு அந்த உயிர் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது ஏன் உடம்புக்குள்ளே பூந்து கொள்ள முடியவில்லை? ஒன்ஸ் எமன்ட் அட்டண்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சு உள்ளே போகிற தகுதி இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒரு இது செவி வழி செய்தி தான், எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எழுத்த வீட்டில் ஒரு பாட்டி இந்த கதை சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஒரு டெத்துக்கு, அவங்க காலத்தில் ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்களாம். அந்த பாட்டி செத்து இன்றைக்கி 10-15 வருஷம் ஆகிடுச்சு. அது கதை சொன்ன பாட்டியே. அது அந்த கதை எப்போ கேட்டது, யார் கேட்டது, யார்கிட்ட சொல்லி கேட்டதா, நேரில் பார்த்தா எனக்கு தெரியாது, சொன்னதை கேட்டேன். இது உண்மையா இல்லையா? ஆமாம், அவங்க சொன்னாங்க ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்க ஒரு பாட்டி வீட்டுக்கு. தூக்கத்துக்கு கிட்டத்தட்ட அது ரெடி ஆகிட்டாங்க, செத்து கிடச்சி வச்சு எல்லாம். அப்போலாம் இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் இல்லைல்ல, பழைய காலத்துக்கு அதெல்லாம். செத்து போயிட்டு எல்லாம் மாலைகள்லாம் போட்டு கிடச்சிட்டு அந்த பாட்டி ஏந்திரிச்சிட்டான் செத்தது. அவங்க கேட்ட கதையில் அவட கதை இது. பாட்டி ஏந்திரிச்சிட்டாமா. ஏந்திரிச்ச உடனே எல்லாரும் அரண்டு அடிச்சுக்கிட்டு ஏஞ்சி ஓடி இருக்கிறாங்க அழுதவங்கெல்லாம். உடனே அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, மூளையில், வீட்டு மூளையில் இந்த மாதிரி அந்த இடத்துல கீழே ஒரு உண்டியெல்லாம் காசு நிறையா புதைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கங்க, எனக்கு அதிக நேரம் இல்லை, நான் பர்மிஷன் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேன். அதை தோண்டி பார்த்தா அதில் காசு இருந்தது அப்படின்னு அந்த கதையை நான் சொல்லி கேட்டேங்க. சரி, இது அவர் கதையை கேட்டேன், அவ்வளோதான். இதுக்கு பிறகு நான் வேற ஒரு இடத்துல படிக்கும்பொழுது என்னென்னா, யமனுடைய சன்னதிக்கு போகிற வரைக்கும் அந்த உயிர் அங்கே அவங்கள்ட்ட தப்பிச்சுதுன்னா திரும்ப உடம்புல வந்து போடலாம். யமன்ட்ட போய் ஒன்ஸ் நிறுத்திட்டாங்கன்னா அது என்றைக்கும் வர முடியாது. அப்போ தான் மரணம்ங்கிறது அங்கீகரிக்கப்படுகிறது. நான் வேற ஒரு இடத்துல எங்கேயோ படித்தேன். நான் இது ரெண்டத்தையும் கோத்து நான் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தேன். நம்ம என்ன இதெல்லாம் பண்ணுற வேலை தானே நமக்கு. ஸோ அது அப்போ பர்மிஷன் கேட்டு வந்தேன்னு சொல்லுது பாருங்க. நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு அந்த கேள்வி சொல்லியிருக்கு. அப்போ யார்கிட்ட கேட்டிருக்கு? அவங்க தூதர்கள்ட்ட ஏதோ பேசி என்னமோ பண்ணியிருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க என்னமோ நமக்கு அவங்க கருணை பண்ணியிருக்காங்களா என்னமோ, நான் உடனே வந்துடுறேன், அது சத்திய பிரமாணம் பண்ணுதான் என்ன நமக்கு தெரியாது, உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கு, பொருத்தமாகவும் இருக்கு. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் எனக்கு என் குடும்பத்தை விட்டு போக முடியலன்னு கேட்டு வருமா. கண்ணு முடி கான்சியஸ் போயிட்டு வராங்கல்ல, கான்சியஸ் போயிட்டு இவங்க வரணும் அவங்க வரணும்னு கேட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி போயிட்டு அதே மாதிரி தான் முன்னாடி கேட்டு உயிர் வலிக்குது நீ இவங்க வர சொல்லணும் அவங்க வர சொல்லணும், அது போய் கேட்டுட்டு தான் வரும். ஸோ இவங்க கொஞ்சம் கைண்ட் பீப்புள் போல் இருக்கு இல்லையா தூதர்கள். ஒரு 20-25 நாள் கோமால ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சத்தமா சொல்லுங்க, கால விட என்னவோ நம்ம ஆராய்ச்சி சரி. பல வெற்றி கடந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட, வெங்குருனா அந்த இடத்துல குரு, அவங்களுடைய குருநாதராகிய அவனுக்கு தலைவனாகிய யமன்ட்ட சென்று காட்டுகிறார்கள். காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி, அவன் கேட்குறான், எத்தனை தடவை தான் நீ வருவேன் யமலோகத்துக்கு, எத்தனை தடவை வருவாடி திரும்ப. நம்மளை எல்லாரும் பார்த்துருக்காரு அவர் பல தடவை, யமன் நம்மளை பார்த்துருக்கார். நம்ம யமனை பார்த்தோமோ இல்லை நமக்கு தெரியாது, அவர் நம்மளை பல தடவை பார்த்துருக்காரு, நமக்கு எல்லாமே தெரியுது. யமன் நம்மளுடைய தர்மியா தினத்திலே ஒரு சரித்திரம், நம்ம 26ஆவது காசு சொல்லி நான் கேட்டிருக்கேன். எப்போனாக்க நான் திருவாமூர் முதல் நம்மளை அங்கீகரித்து திருவாமூருக்கு அவங்க அனுப்புனாங்க. திருவாமூருக்கு போயிட்டு வந்து சன்னியானத்தை பார்க்குறது, பிரசாதம் பார்க்குறதுக்காக 10:30 மணிக்கு தான் மடத்துக்கே போகணும். அப்போ வந்து மகா சன்னியானம் 26ஆவது சன்னியானம் 27 இப்போ இருக்காங்களா, அவங்க கட்டில் சன்னிதானம் ஆகிட்டாங்க, இளைய சன்னிதானமாக இருப்பாங்க. அடியன் நாங்கள் 3 பேர் தான் இருப்போமே மடத்துலேயே, திருவூரம் மடத்துலேயே அங்கே 3 பேர் தான் இருப்போம். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் பூட்டவங்களாம் பூட்டிட்டு போயிடுவாங்க. மணி 10, 12, 2, 1 மணிலாம் ஆகிடும்.
மிட் நைட். இந்த மாதிரி அனுபவங்களாம் யாருக்காவது ஏற்பட்டுருக்குமான்னு எனக்கே தெரியலங்க. நான் 10:30 மணிக்கு தான் வந்து அவங்க ஏந்திரிச்சு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அவங்க இப்போ பூஜை மடத்துக்கு வருவாங்க. அந்த பூஜை மடத்துக்கு வரக்கூடிய அந்த அந்த ஷெட்யூலை இவங்க 10:30க்கு தான் செய்வாங்க இருக்கு, ஏன்னா மூப்பு காரணமாக. அப்போ 10:30 மணிக்கு ஏந்திரிச்சு அனுஷ்டானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து 6 மணிக்கு அந்த 6 மணிக்கு பார்க்க வேண்டிய அந்த பூஜை மட தரிசனத்தை அவங்க பண்ணிவிட்டு திரும்பி சீட்டுக்கு போவாங்க. அந்த நேரத்துக்கு யாராவது பார்க்குறது வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள, ஏன்னா அவங்க எழுந்திரிச்சிக்கப்போ தானே பார்க்க முடியும். அதனால் அவங்க பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு அது பண்ண பிரசாதம் பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். திருவாமூர் அப்பசாமி பிரசாதம் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் 5 மணிக்கெலாம் சாயந்தரம் மாயத்தில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு 10 மணிக்கு புறப்பட்டு கிளம்பி சன்னியானம். அப்போ இவங்க 27 அவங்க வந்து மெசேஜில் சொல்லுவாங்க, நீ கிளம்பி வரலாம், சன்னியானம் அனுஷ்டானம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நான் கிளம்பி வருவேன். இந்த அவளை வந்துட்டு எல்லோரும் போனது பிறகு தான் நான் உள்ளே போவேன். ஏன்னா அவங்க எப்போதும் அவர் இருக்க சொல்லு, அவர்கிட்ட பேசுகிறோம்பாங்க அவங்க. அது அவங்க அவங்க நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அது அவர் இருக்க சொல்லி நம்ம பேசணும், அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, 26 கிட்ட கிடைச்சிது. ஏன்னா அவங்கள பார்த்தாலே எல்லாம் அச்சப்படுவாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்க பார்வைக்கே பயம் கொள்றவங்க தான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். அவங்க வந்து வாங்க போங்கன்னு தான் என்ன பேசுவாங்க. வா போன்னு கூட நான் பேசி நான் நிறைய பேரை வடா போடா அப்படின்னு தான் திட்டி நான் பார்த்துருக்கேன். என்னை வந்து அடியனை வந்து வாங்க போங்க, வாங்க நீங்கள் என்ன பேசுனீங்க இன்றைக்கி, என்ன சொன்னீங்க அப்படின்லாம் கை அப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை அந்த பேய் பற்றிலாம் பேச்சு வந்தபோது அப்போ சொன்னாங்க, பேய்க்கெல்லாம் நாயெல்லாம் வர்றதெல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியும். நம்ம கீழே கோயில் சொல்கிறாங்க இல்லையா, உள்ள மடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே கோயில் மேலே கோயில் 2 கோயில் இருக்கும். அது மேலே கோயிலுங்கிறது குருஞான சம்பந்தருடைய குருமூர்த்தம். அது கீழே கோயிலுங்கிறது தர்மபுரீஸ்வரர் கோயில். அதுதான் வந்து தருமன் பூசித்தது, யமன் பூசித்தது. அந்த தலம் நிகிரகம் பண்ணதுக்கு பிறகு தனக்கு திரும்ப சாமி உயிரை எழுப்பிட்டார் திரும்பி. ஆனால் யம பதவியை கொடுக்கல, அந்த பதவியை கொடுக்கல. அதனால் திரும்பி அந்த யம பதவி வேணுங்கிறதுக்காக சாமி பூஜை பண்ணார். பூஜை பண்ணது தான் அந்த தர்மபுரம். அதனால் தர்மபுரம் அது பேர். அவர் நித்தியப்படி இரவு அர்த்தஜாமம் ஆகும்பொழுது யமன் தரிசிக்க வருவது அந்த இதில் வழக்கம் உண்டு. அதனால் அர்த்தஜாமம் ஆகி மணி அடிக்கும்போது இந்த கோயிலை சுற்றி நாய் குலைக்கும், யமன் வர்றது கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு எல்லோரும் செத்து போனாங்க. சாவு போகிறாங்கனாக்க அவங்க வீட்டை சுற்றி அடிக்கடி நாய் குலைக்கும். அதுபோல் ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றி யமன் வர்றது அவங்க கண்ணுக்கு தெரியுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி இந்த கோயில் அர்ஜாமம் மணி அடிச்சதுனாக்க நாய் சுற்றி குலைக்கும், நீ பார்க்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதை நான் பல தடவை நான் பார்த்துருக்கேன். பல தடவை நாய் குலைக்க ஒரு தடவை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கிலே போட்டிருந்தேன். அதை அர்ஜாமம் மணி அடிக்கும்போது அந்த கோயில் நாய் அது இது குலைச்சது நமக்கு தெரியாது, கல்யாணம் சொல்கிறாங்க, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இருந்தது. அதனால் யமன் வருவது என்பது யாரையும் சொன்னீங்க, நாய் கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கோம்னு சொல்கிறார்கள். அதனால் வெற்றி கடந்துவதர் வேகத்துடன் வந்து பற்றி தங்கிற வெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக. அவன் நடுவன், யமனுக்கு இன்னொரு பேர் நடுவன் பேர். அவன் நடுநிலை தவறாதவன். அவன் யாராக இருந்தாலும் அந்த உயிரை கொண்டு போய் இன்னும் 2 பேர் வச்சிருக்கிறீங்க அந்த ஆமாம் ஆமாம் அதுதானே நந்தவனத்தில் ஒரு அண்டி, அதானே நல்ல பாட்டு. அதனால் அந்த நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி அப்படியா சரி கொண்டு போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதப்பா கொண்டு போய் வீட்டில் விடுங்க அவனான்னு சொல்லுவாங்களாம். அதான் நல்லதொரு இன்சொல். அதுக்காக தான் நான் இன்னைக்கு கடவுளானத்தை எடுத்து பார்த்தேன். என்ன அவன் நல்லதொரு இதுக்கு நல்லதொரு இன்சொல்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து எல்லாரும் நம்ம உரைக்காரர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அவன் நடுவன், அதாவது நான் தக்க நடுவு தீர்ப்பு கொடுத்து அவனை எதுக்கு அனுப்புவாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்சொல்னு ஏன் சொல்லணும்? இப்போ இன்சொல் யாருக்கா இருக்கும்? அந்த உயிருக்குரியது தான் இன்சொல். அதுதானே இங்கே இருக்குது. உயிருக்கு என்ன இன்சொல் அப்படின்னா திருப்பி கொண்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் யமன். இதுதான் அவனுக்கு இன்சொல் தானேப்பா. அவனை கொண்டு போய் அவன் வீட்டிலே விடுங்க அவன் சொன்னது தான் நல்ல எதிரும் இன்சொல்லை நான் கருப்புராணத்தை கண்டுபிடிச்சேன் அன்னைக்கு. ஸோ இவருக்கு அப்போ இன்சொல் தானே, ஆகா நம்ம தெரியும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போகிறார் இவர். வீட்டுக்கு போனால் தெரியுது பந்தல் போட்டிருக்காங்க, மோளம் அடிக்குது, தலை அடிக்குது, சொந்தக்காரங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்போ எடுக்கிறது மூளைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பசி தாகம் தாங்க முடியாதான். அப்போ அந்த வாசலில் நின்று கொண்டு என்னை யாரும் பார்க்க மாட்டேறீங்களே, நான் இங்கே நிற்கிறேனே, பார்க்கலையா பேசலையான்னு கதறி அழுமா அந்த ஜீவாத்மா. இது கந்தபுரம் இதில் கருட புராணத்தில் இன்றைக்கி மதியாக படித்தாங்க. கதறி அழும்பொழுது எல்லாரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு போக்குவரத்து இருக்காங்க. அப்படியாக சம்ஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த அக்னியில் அதை அப்போ கொடுக்கும் பொழுதும் அந்த மேடையில் சமாதி வைக்கும் பொழுது அது மேலே நின்று கொண்டு அந்த
உருவத்தை எண்ணிக்கொண்டு ஐயோ முறையோ என்று அழுமா. உடம்பு போதேன்னு சொல்லி சுத்தமாக அந்த ஜீவாத்மா உடம்பு இல்லாமல் கதறி அழும் என்று சொல்கிறார்கள். அப்படியாக அன்றிலிருந்து 10 நாள் வரைக்கும் சிரார்த்தம் அவங்க வீட்டில் வைக்கணும். அப்படி வைக்கக்கூடிய சிரார்த்தத்தினாலே முதல் நாள் பிண்டத்தினால தலையும், 2ஆம் நாள் பிண்டத்தினால கழுத்து தோளும், 3ஆம் நாள் பிண்டத்தினாலே மார்பும், 4ஆம் நாள் பிண்டத்தினாலே வயிறும், 5ஆம் நாள் பிண்டத்தினாலே இடுப்பு பகுதியும், 6ஆம் நாள் பிண்டத்தினாலே குஹ்யம் ரகசிய ஸ்தானமும், 7ஆம் நாள் பிண்டத்தினாலே தொடர்பகுதி, 8ஆம் நாள் பிண்டத்தினாலே முழந்தாள், 9ஆம் நாள் பிண்டத்தினாலே பாதம், 10ஆம் நாள் பிண்டத்தினாலே உடம்பு முழுக்கும் அதுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார்கள். இன்கேஸ் அதுதான் நமக்கு யாதனா சரீரம் என்று சொல்லப்படுகிறதோ என்னன்னு நமக்கு தெரியல. இதுதான் கர்ணபுராணம் சொல்லுகிறது. நம்ம சொல்லக்கூடிய அந்த யாதனா சரீரம்ங்கிறது அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா 10 நாள் இங்கே தான் இருக்குது, அது வீட்டில் தான் இருக்குது. ஈவன் அது மோட்டு வலையில் உட்காந்துருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கும், மேலே தண்ணியில் இருக்கும், வயிற்றில் இருக்கும், அடுக்கு பானையில் இருக்கும்லாம் சொல்லுவாங்க, மூளைக்கு மூளை இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஒரு கிராமத்திலே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நமக்கு புராணங்களில் படிக்கணும். அவங்களுக்குலாம் எப்படி இந்த பழங்காலத்து மனிதர்கள்லாம் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி கதைலாம் கேட்பாங்க, சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க கேட்குறீங்க, நீங்களும் அதை பரப்புங்க வெளில. எப்போ அந்த கலாச்சாரம் சரிட்ட மக்களுக்கு. அதனால உடனே அந்த ஜீவாத்மா அழுது கொண்டு 10ஆம் நாள் கர்மாலாம் முடியும் பொழுது மேக்ஸிமம் 10ங்கிறது வந்து பிராமணர்களுக்கு 10ஆ? அது மாதிரி 10ஆம் நாள் வரைக்கும் உள்ள பிண்டத்தில் முழு சரீரம் உண்டாயிடுது. அதற்கு பிறகு அது 2-3 நாள் அங்கே தங்கி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் தான் திரும்ப வந்து அவங்க வராங்க. யமதூதர்கள் வந்து கொண்டு அதை அந்த பாசத்தினால திரும்ப கட்டி இழுத்து போகிறாங்க என் வீட்டை விட்டு. இதுதான் நிரந்தரம். இதுக்கு பிறகு அவர் வர முடியாது வீட்டுக்கு திரும்ப. அதனால் 10 நாள் அவர் வீட்டில் இருந்துட்டு பரிதவித்து கொண்டு இருக்கும் பொழுது வீட்டை கட்டி இழுத்துட்டு போகும்போது திரும்ப வீட்டை பார்த்துட்டு கூப்பிட்டு இப்போ யார் மேலே அதீதமான பாசம் வச்சுருந்தாரோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அழுவுமா. என்னை கூப்பிட்டு போகிறாங்களா? அது ஆவியலகம் பேயின்னு சொல்லுகிறார்கள். எல்லாமே விசாரித்து அறியப்பட வேண்டியது தான். அதனால் அவரை இழுத்துட்டு போய் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நரகத்தில் அழைச்சிட்டு போய் ரொம்ப கூர்மையான அசி பத்திரம் என்கின்ற ஒரு காட்டு வழியாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்கிறார். பத்திரம்னா இலை, அசினா கூர்மையானது. இலைகள் ரொம்ப கூர்மையான இலைகளோடு இருக்கக்கூடிய காடு. அந்த காட்டு வழியாக பிடிச்சி இழுத்துட்டு போனான். தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவான். கண்டுபிடிக்க முடியாமல் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கத்தும்பொழுது இதை நீ செய்தி இல்லையா, இந்த பாவத்தை நீ செய்தி இல்லையா அப்படின்னு அது சொல்லி அவங்க அழைத்து கொண்டு செல்வார்கள் என்று பார்க்குறோம். அப்படியே அடுத்த ஒரு நரகம். இப்படியே ஒவ்வொரு ரொம்ப காணல் நீராக இருக்குது. தாகத்தினாலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நரகம். அந்த நரகத்தை செல்லும் பொழுது அங்கே தண்ணின்னு நினச்சி காணல் நீரை போய் முண்டு குடிக்கிறதுக்கு முயற்சி. அதையும் முடித்து தாண்டி போனோடனே அப்புறம் ரத்தமாக பொழியக்கூடிய மழை மேகம், அதெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இப்படி பலவிதமான நரகங்களை எல்லாம் தாண்டி சென்று தான் வைதரணி என்கின்ற நதிக்கரையை அது அடையும் என்று சொல்கிறார்கள். அந்த வைதரணி தீரத்தில் தான் நாம் பசுவுக்கு ஏதாவது உபகாரம் செய்திருந்தோம்னா அந்த பசு வந்து அங்கே நின்று கொண்டிருக்கும். அந்த பசுவினுடைய வாளை பற்றி கொண்டு நம்ம அந்த வைதரணி எளிதாக கடக்கலாம்னு கருட புராணம் சொல்லுகிறது. அந்த வைதரணி நதி முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்தமும் சீழும் தான் ஓடுமா. பார்க்கும்பொழுது அருவருப்பாக இருக்கும். அதில் எப்படி இறங்கி நம்ம அந்தாண்ட போகிறதுன்னா போகலைன்னா அடி விழுமா. எனக்காவது நமக்கு ஏதாவது பசுவுக்கு உபகாரம் பண்ணியிருந்தோம்னா அந்த பசு வந்து அங்கே நிற்கும். பண்ணலைன்னா அதை நம்ம அடி வாங்கிக்கிட்டு நீந்தி தான் கிடக்கணும்னு சொல்கிறார்கள். இப்படிலாம் நரகத்தினுடைய கொடுமை காட்டப்படுகிறது. அப்புறம் நரகம் அந்த கரையை ஏறணுன்னே திரும்ப யமபட்டணம் வரும். யமபட்டணம் எப்படி இருக்குங்கிற வர்ணனைலாம் அதில் இருக்கும். யமனுடைய சன்னதியில் இந்த பக்கம் வரிசையாக ரூம்ஸ் பல இருக்கும். அந்த ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் காலரா இருப்பார், ஒருத்தரில் மலேரியா இருப்பார், ஒருத்தரில் எய்ட்ஸ் இருப்பார், ஒருத்தரில் கொரோனா இருப்பார். எல்லாம் வரிசையாக அதில் இருப்பாங்க. இந்த பக்கத்தில் அந்தந்த நோய்களுக்குரிய தெய்வங்கள்லாம் அங்கே ஏவல் தெய்வங்கள்லாம் இருக்கும். அவர் சொன்னோடனே அவர் அங்கே போய் அவங்க அந்த ஆத்மாவை பற்றி இந்த கொண்டு துன்புறுத்துவார். அதெல்லாம் யமபட்டணத்தை பற்றி அழகாக கருட புராணம் வர்ணிக்குது. சரி, அதனால் அங்கே சொல்லுகிறார். அதான் நல்லதொரு இன்சொல்னா என்னது, திரும்ப வீட்டில் கொண்டே விடுங்க அப்படின்னு தான். ஆனால் இன்சொல்லா அப்பவும் மயங்குது பாருங்க, உயிரா போகும். அதனால வெற்றி கடந்து உதர வேகத்துடன் வந்து பற்றித்தம் வெங்குருவின் பால்காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாவி பெறவாமை என்று எடுத்து நல்லதோரின் சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர். இவன் என்ன செஞ்சானோ அதுக்கேற்ற செயலை நீங்கள் செய்யுங்க போய் என்று சொல்லி தன்னுடைய அந்த தூதுவர்களிடத்தில் சொல்லுகிறார். வைதுற்று உரைக்க ரொம்ப கோபப்பட்டு சொல்கிறான் ஏமன். திரும்ப கொண்டு போய் யமலோகத்தில் விட்ட பொழுது வெய்து ரொம்ப கோபமாக சொல்கிறான். சாதாரண ஆள் இல்லை, எப்பேற்பட்டவன் தெரியுமா, அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா, அந்த பச்சை பிள்ளை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா அப்படின்லாம் கணக்கில் எழுதியிருக்கும்ல. அதெல்லாம் பார்த்து அன்றைக்கி தான் தெரியும் யமலோகம்னு ஒன்று இருக்குங்கிறது நம்பும்பொழுது தான் நமக்கு தெரியும், பார்க்கும்பொழுது தான் தெரியுது. அதனால் இன்றைக்கே நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் உரையால் பிரமாணம் இதெல்லாம் இல்லையா.
நமக்கு அப்படி ஒரு அனுபவம்லாம் தேவையில்லைங்கிறதுனால. அதனால் இல்லையோ பாவி பரவாமை என்று எடுத்து நல்லது ஒரு இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று வெய்துற்று உரைக்க விடை கொண்டு சரிங்க சுவாமி அப்படின்னா அந்த யமதூதர்கள்லாம் விடை கொண்டு சொல்லிட்டு மையல் தரும் செக்கினிடை திரித்தும், அது ஒரு நரகம், செக்கில் போட்டு அழுக்கிறது, இது கிடையாது. மையல் தரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும், நெருப்பில் போட்டு எரிக்கிறது. இதுக்கெல்லாம் தான் யாதனா சரீரம், இதுக்கு தான் உபகாரணமாக இருக்குது. இது சித்தியார் சொல்லுகிறார், சித்தியார் ஆசிரியர் சொல்லுகிறது, யாதனா பூதனா சரீரம் போனால் பொறியட்ட ரூபந்தானே, நான் யாதனா சரீரமாகி நரகோட சொர்க்கம் சேர்ந்து நாதனார் ஆணைவுக்கு இன்புதுன்பங்கள் எழுதி தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் அப்படின்னு அழகாக காட்டுகிறார். எப்படி நமக்கு சாஸ்திரம் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சைவர்களே கேட்பாங்க, நம்ம அடியார்களே கேட்பாங்க, சொர்க்க நரகம்லாம் கிடையாதுங்க, என்னங்க அப்படிலாம் இல்லாமல் என்ன சொல்கிறது? நம்ம அது சாஸ்திரம் படிக்கவே வேணாம், நமக்கு திருமுறையிலே இருக்க ஏகப்பட்ட ஆதாரம் சொர்க்க நரகத்துக்கு. அதே ஒழுங்காக படிக்காமல் சொர்க்க நரகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க நம்ம ஆட்கள். அதனால் செக்கினடை திருத்தி ஏன் ரொம்ப கவலையோடு ரொம்ப மிரட்சியோட ரொம்ப எல்லாரும் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நமக்கு நல்வினை தீவனை பற்றி சாமி அறிவுறுத்திட்டு பாவம் ஜெயமாக இருக்கோமா இது வரைக்கும்? வந்து 2 வருஷம் ஆகிட்டுதே, இங்கே செகண்ட் இயர் இருக்கீங்க, நான் எத்தனை வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு பாவம் ஜெயமாக இருக்கனா இல்லையே? அறிவுறுத்திட்டா போதுமா? அதனால எவ்வளோ எழுதிட்டு இருக்கா, எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். திடீர்னு என் பக்கம் திரும்பிட்டு கேஸ் வைக்கிறியா? அதனால அதான் வேலை பார்க்கும்போது நினைச்சேன். அதனால தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், ஏதாவது நெருப்பு தூண் தழுவித்தல் தான் இது. அந்த காற்றான் மனையை நோக்கிறவங்களுக்கு அதான் நெருப்பு தூண் தழுவித்து செம்மி. நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலுடையவங்க அவங்க. ஒரு முறை அது அவங்களுக்கு நம்மளை வந்து அப்படி பாராட்டணும் மேலே கொண்டு வைக்கணும்லாம் ஒன்றும் சார் அவசியம் இல்லையே. வந்து இதை நான் இங்கே பதிவு பண்ண விருப்பலை, அதை நான் சொல்லிடுறோம், அதை நிறுத்திடுவோம், எதுக்காக பதிவு பண்ணிக்கிறோம் திருவருள். அதனால் அவங்க தான் அடியனை சமய தீட்சை எழுதிச்சாங்க. சமய தீட்சை எனக்கு செய்யும் பொழுது 27 உள்ளே இருந்தாங்க. இப்போ நீங்களாம் இப்போ இவர் ஆங்கிறவங்களெல்லாம் போகும்போது பூஜை மடத்தில் சன்னியானம் இருக்காங்களா, இவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, 2 பேரும் உள்ளே இருந்தாங்க எனக்கு சமய தீட்சை செய்யும் பொழுது. அதனால் இப்போ சொல்லியாச்சா, சக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டரித்தும் தக்க நெருப்புத்தும் தழுவித்தும் மிக்கு ஓங்கும் நாராசம் காய்ச்சி. நாராசம்னா என்னென்னா காதுக்குள்ள ஒரு கம்பியை காய்ச்சி சொருவது. இது எதுக்குன்னா சிவபுராணம் தேவாரம் திருமுறை எல்லாம் கேட்காம மற்ற விஷயங்களில் அந்த காதை ஈடுபடுத்தினதுனால அந்த காதுக்கு அந்த தண்டனை. ஆன் பண்ணிட்டேன். அதனால் அந்த நாராசம் காதில் நாராசமாக இருக்குங்கிறோம்ல, அதுதான் அந்த கம்பியை சொருகிறது. அதனால் நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு சொல்லியாச்சா, தக்க நெருப்புத்தும் தழுவித்து மிக்கோங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும் நான் அறிந்தும். இப்படி கேவலமாக பேசி கொண்டிருந்தா இல்லையா, அந்த பேச்சுக்காக நாக்கு அறியறது. அடுத்தது நல்லா காலையில் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கெலாம் போய் கடையில் நினைக்கிறான் பார்த்தீங்களா, நல்லா எலஸாக போட கேட்குறாள் வெற்றி. அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வென்றிருந்தா தம்பி உனக்கு மட்டன் சுக்காவா இந்த வான்னு சொல்லி என்ன பண்ணுவாரான், இந்த உண்ஊனை தின் என்று அடிப்பித்து. ஈரா உண்ஊனை தின், ஈரானா பச்சையா சாப்பிடு, பச்சையா ஈரா ஈருரின்னு சொல்கிறோம் இல்லையா, சாமி அப்படியே உரிச்சு போத்திக்கிட்டாரு யானை. அது போல தன்னோட நம்ம உடம்பா அறிஞ்சு அந்த கறியை வாயில் வச்சு திணிச்சு சாப்பிடு. மாம்சம் சாப்பிட்டியா, சாப்பிடு. உயிர்களுடைய வேதனை புரியா, மாம்சம் சாப்பிட்டியா, அதெல்லாம் கதறி கதறி அழுவ கத்த அதை கொன்று சாப்பிட்டியா, அப்போ அந்த கறியை சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் ஈரா உண்மூனை தின் என்று அடித்தும் பேராமல் அங்கு ஆழ் நரகத்தழுத்து இன்னும் பல இதெல்லாம இன்னும் நரகம் இருக்குங்கிறார். பலவிதமான நரகங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு நரகம் இருக்குது, அதில் ஆழ் நரகம். அப்பர் சாமி இதில் தான் அப்படி சொல்லுவார், வெள்ளரக்கு அறவும் விரவும் சடை புள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல்லிருப்பர் நரக குழியிலே அப்படின்பார் சாமி. அதான் ஆழ் நரகத்தை அழுத்தித்தும் பின்னும் தம் வெம்கோபம் ஆறாத வேட்கையர். அவனுக்கு ஏன் கோபம் இருக்கு, அவனுக்கு கோபப்பட தனிப்பண்ண இல்லை இல்லையா, அதனால் அந்த டியூட்டினாலே அவனுக்கு கோபம் வரும் இல்லையா. அந்த டியூட்டி அவனுக்கு என்ன கோபம் இருக்க போகுது, இப்போ நம்ம மேலே தனிப்பட்ட கோபம் உண்டா அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஊழியனுக்கு? ஆனால் அவன் கோபத்தோடு இருந்தால் தான் அந்த தண்டை கொடுக்க முடியும். சிரிச்சுக்கிட்டே தண்டை கொடுக்க முடியுமா?
அதனால் அந்த கோபம் மாறாமல் இருக்கிறான்னு சொல்லுவோம். போலீஸ்காரெல்லாம் இருப்பான்ல, ஏன் கோபமாக இருக்கானே தெரியாது, ஏன் எரிஞ்சு விடுறானே தெரியாது. அவளை பார்த்து நான் பாட்டு போடாமா நம்மளை பார்த்து ரோட்டில் போயிட்டு இருப்பேன் நம்ம பாட்டுக்கு நம்மளை வந்து போடா என்னடா பார்வைம்மா. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம யாரையும் போடான்னு சொல்லியிருக்கோன்னு அர்த்தம். அதுதான் நம்ம செய்த உரையினால் வந்த பாவம், அது வேற ஒன்றும் இல்லை. அதனால் ஆழ்நரகத்தை அழுத்து வித்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வெட்கிற காரணமில்லாத ஒரு கோபம். அதுதான் கல்லா களிமகன் பாரு இளங்கோவடியில். அதுதான் இந்த அற்புதமான ஒரு ஆராய்ச்சி சிலம்பு செல்வர் மாப்போசி எழுதுவார் சிலப்பதிகார ஆய்வுரையில், திறனாய்வில். இவன் தான் அந்த சிலம்பை எடுத்தான் அப்படின்னு கல்வன், இவன் தான் கல்வன் இந்த பொற்கொள் வந்து அழைச்சிட்டு வரலாம். ராஜா சொல்லிட்டார், கல்வனை கொன்று சிலம்பை கொணர்கன்ட்டார், தீர்ப்பு கொடுத்துட்டார். உடனே அங்கேருந்து வரான். இவன் சாதாரண ஆள் இல்லை, நீதிமான் நல்லா தெரிஞ்சவன், படித்தவன் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இவன் கோவலனுக்கு அங்கேருந்து வந்து நீ திருடன்னா, இப்போ நாம் திருடனை என்ன பார்த்தா என்ன சொல்லுவான், என்ன சொல்கிறேன் என்னை பார்த்து நம்ம கேட்க மாட்டோமா? ஆனால் அவன் எந்த மறுப்புமே செய்யலை கோவலன். அது ஏன் செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி சொல்றார் சிலம்பு செல்வர் மாப்போசி. அதனால சிலம்பு செல்வர்னு அவர் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா, ஒரு நூலை படிக்குமா? எனக்கே ரொம்ப கோவலனை அறிமுகப்படுத்தும் பொழுது கோதிலார் திருவினான்கிறது கண்ணகிக்கு, இவனை அறிமுகப்படுத்தும் பொழுது மாசிலா புகழோன்னு ஏதோ ஒன்று வருங்க. கோவலனை ஏசாத்திரப்பின் மகாத்துவான் மகன் குறிச்சிருப்பார் தொடக்கத்தில். அவன் யாராலையும் திட்டப்பட அந்த வன்மொழி பேச பொறுத்து கொள்ளாதவன், வன்மொழியே இல்லாதவன், அவன் கொடுமை மொழியே இல்லாதவன், அவன் ஏசாச்சிறப்பு உடையவன். அவன் தோணிக்கிறான் பாருங்க, திருடன்னு காமிச்சான் பாருங்க, அப்பவே உயிர் போயிட்டு தான் அவனுக்கு, கோவலனுக்கு. அப்படி ஒரு எழுதுறாருங்க அதை ஆராய்ச்சி பண்ணி. இல்லைன்னா அவன் எப்படி வெட்டும் போது தடுக்காம இருந்தான்? அவன் கல்வன்னு சொல்லும் போது எப்படி தண்டனை ஏற்றுக்கொண்டான் அவன்? அது குற்றம் இல்லையா? அது திருடத்துக்கு சமம் தானே. அதுக்கு ஒரு எழுதுறார், ஏசாச்சிறப்பின் மாசாத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடக்கத்தில். அதனால இவன் கல்வன்னு எப்போ காட்டப்பட்டானோ அந்த கொடுமையை தாக்க முடியும், அப்பவே அவன் உயிர் போயிட்டுது, அங்கேயே போயிட்டுது. அதுக்கு பிறகு அப்படியே நின்றுட்டு இருந்தான். அவ்வளோதான் உயிர் போயிட்டது, இன்னும் லீகலாக போகல உயிர், அவ்வளோதான் அப்படிங்கிறத காட்டுக்கிறார். அப்போ அப்பயும் போய் எல்லாம் தடுக்கிறானுங்க. இல்லை இவரை பார்த்தா என்னங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இவரை போய் திருடன்னு சொல்கிறிய நீ, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டான்னு பேசிக்கிறான் அந்த கொல்லனை பார்த்து, இந்த வந்திருக்கிற வெட்ட வந்தவன்லாம். அப்போ இன்னும் என்ன திருடனை பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு அவன் கிளாஸ் இருக்கிறான் அந்த இடத்துல. யார்? அந்த கொல்லன். திருடனை பற்றி அவங்க எப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா? நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, தெய்வத்தை போல வேஷம் போட்டு வருவாங்க, கறந்து உறைவார்கள், மை வைப்பான், மருந்து வைப்பான், எல்லா வேலையும் செய்வான் திருடன். இவனை பார்த்தா உனக்கு திருடனாவும் தெரியாது, இவன் திருடன் தான் அப்படின்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோவும் பக்கத்தில் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இன்னும். ஏன் அவன் சொல்லலை? அதுக்கு தான் அவன் அப்பயே உயிர் போயிட்டுங்கிறான் சிலம்பு செல்வர். அப்புறம் தான் அவன் என்ன பண்ண, என்னையா பேசிகிட்டு இருக்கேன், உண்டாய கத்தியான்னு டக்குன்னு சொல்லிட்டான். அவன் கத்தி எடுத்து எல்லாரும் பேசிட்டு இருக்க சும்மா அப்படின்னு அவன் என்ன பண்ணான், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் இளங்கோடியில் போடாரு. கல்லா களிமகன் ஒருத்தன், கல்லா களிமகன் ஒருத்தன் தன்னுடைய வாழை பாய்ச்சினான் அவர் மேலே அப்படின்னு காட்டுறார். அது என்ன கல்லா களிமகன் அப்படிங்கிறதுக்கு உரை எல்லாரும் படிக்காதவன் அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கார். பேராசிரியர் வைத்திலிங்கன் அப்படிங்கிற ஒருத்தர், பேராசிரியர் வன்னிசை பேரறிஞர் அவர் இல்லை. இப்போ அவருடைய ஒரு சொற்பொழிவில் நான் கேட்டேன், அது என்ன கல்லா களிமகன், அது என்ன கல்லா களிமகன், படிக்காதவன்னா ஒன்றும் நல்லா இல்லை, அவன் முரடான அர்த்தம். கல்லா களிமகன்னா முரட்டு பையன்னு அர்த்தம், எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடியவன் அர்த்தம். அவன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க, ராஜா சொன்ன வெட்டுக்கடான்னு வெட்டிட்டான், அவ்வளோதான். அதனால் அந்த வார்த்தையில் கல்லா களிம, ஒரு வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் போடுறாங்க பாருங்க ஒரு இலக்கியத்தில். நம்ம அதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது, என்னைக்கு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது நம்ம? அப்படி சொல்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், அவனுக்கு அந்த கல்லா களிமகனுக்கு கோவலன் மீது அதை கோவம் இருக்கா? தனிப்பட்ட முறை அவனுக்கு கொடுக்கல் வாங்கல் போக இல்லை, அவனை பொறுத்தளவுக்கு அரசை தான் நிறைவேற்றணும், அதில் மட்டும்தான் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன். அதுக்காக தான் இவனுக்கு இங்கே அதுக்கு தான் போனேன். இப்போ வெங்கோபம் மாறாத வேட்கையர் அந்த தூதுவர்களுக்கு, அவனுக்கு ஏன் கோபம் போவோம்? அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே, அவன் டியூட்டியை பார்க்குறான், அவ்வளோதான். அவனுக்கு என்ன அவ்வளோ கோவம்? அவன் டியூட்டியில் இருக்கான், அவனுக்கு அந்த கோபம் தேவை. அதான் கல்லா களிமகனை கொண்டு போன அந்த இடத்துக்கு. அப்போ வெங்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கெடுநரகம்
இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத எண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை நாளோ எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட போன பாடு தெரியலையா. அது எவ்வளோ இன்னும் கொடுமையாக இருக்குது இல்லையா. நரகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட இன்னும் ஒரு நாளே இன்னும் முடியல. நமக்கு இன்னும் பல கோடி வருஷம் சொன்னால் என்னைக்கு முடியறது அது. அதனால் இங்கு ஒரு நாள் காணாத இன்னல் கெடுநரகம் 12 நாள் செல்லும் பணி கொண்டு முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வருநோயின் குறிப்பறிவார் அப்படின்னு. இப்போ ஏப்பா சாமியை பற்றி பேசுகிற, கண்டு கடன் கழித்தல் காரியமாம், இது எல்லாத்துக்கும் சாமி தானே காரணம் இல்லையா. இந்த நரகத்தில் இவ்வளோ துன்பத்தில் உயிரை படுத்துறது காரணம் யார்? சாமி தான். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பேசாமல் அங்கேயே எடுத்துருப்போம், நாங்கள் பேசாமல் கேவல நிலையிலே பேசாமல் கடத்திட்டு போவாங்க. நான் பாட்டுக்கு சிவலையான தடவை வடிவேலை சொல்லுவேன்ல, வடிவேலை சேர்ந்தா கூட சிக்க எழுதிடுவாங்க வார்த்தை. நான் பாட்டுக்கு சிவலையான எல்லாம் எழுத்துட்டு வந்து கௌரவத்தெல்லாம் லாசம் மாட்டீங்களா வேறு, அதே தான் நம்ம கேட்போம். அதுக்கு சொல்லுகிறார், ஏன்பா சாமி இப்படி செய்கிறார். நம்ம பார்த்தோம் வினை அதிகாரம், இருவினை அதிகாரம்னு 3வது சூத்திரம் சையான போதில் பார்த்தோம். சாமி எல்லா வரிகளிடத்தையும் கருணையுடையவர் சொல்லுகிறீங்களே, ஆனால் இதை பார்த்தா கருணையுடையவர் பேர் தெரியலையே ரொம்ப, அவரை பார்த்தா ஒன்றும் தெரியலையான்னு கேள்வி வரும்போது சொல்லுகிறார், உலகத்தில் நோய் பற்றியவர்கள் ஆயுர்வேதம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வைத்து சொல்லுகிறார், ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி வந்திருக்கும், அந்த கட்டியை அறுத்து எரிஞ்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணுங்க, அதாங்க நல்லது. உங்களுக்கு இப்போ நடக்குது இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்களே. கேன்சர் வந்ததுன்னா உடனே அதை பகுதி அட்லீஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க, அதான் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் சூடு பழைய காலத்துலலாம் சூடு போட்டு விட்ருவாங்க நாய் கடிக்க, மஞ்சகாமலை சூடா. ஆமாம், அந்த மஞ்சகாமலை சூடு, அதான் காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க நர், இதான் இப்போ உண்டை குறை தூக்கிறது, இந்த கண் படலாம் உரிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறோமே. எங்கள் ஊரில் அப்பப்போ இந்த இதில் வண்டாம்பாளையில் கண் உரிக்கிறது, வண்டாம்பாளையில் கண் உரிக்கிறது பேசுகிறது. வண்டாம்பாளையனா திருவாரூர் போகிற வழியில் இருக்குது, ஆட்டிமந்தல் தான் ஒன்றே வண்டாம்பாளையன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வண்டாம்பாளையில் கண் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து இலவச கண் மருத்துவ முகாம் அப்போ வழி நடத்துவாங்க. எல்லோரும் போய் அந்த கண்ணில் அந்த காட்ராக்ட் இருக்கிறவங்க அங்கே போய் அதை சரி பண்ணிட்டு வருவாங்க. அதான் உரிச்சு எடுக்கிறது, கண் உரிக்க போனாம்பாங்க. இப்போ காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேங்க, அரவிந்த் தவுல் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க, லேசரில் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க போகலாம். இப்போ அந்த விளக்கு உலகம் முன்னேறிட்டுது. பழங்காலத்து மக்கள்லாம் அதை வண்டாம்பாளையில் போய் கண்ணு உரிச்சிட்டு வந்தாம்பாங்க. 2-3 நாள் 10 நாள் போய் இருந்துட்டு வருங்க ஜனங்க போய். எளியவர்களுக்காக அரசாங்கம் செய்கிறது தானே. அந்த பச்சை கலரில் துணி ஒன்று கட்டிட்டு வரும், ஒத்தக்கன் சிவராஜாவா அது மேலே வருவாங்க, ஏதோ ஒன்று அவனை போல வருவாங்க கட்டிட்டுலாம் பார்க்கும். அதை கண்ணு உரிக்கிறதுனா அதுதான். அதுபோல் இதெல்லாம் வைத்தியம் தானேங்க. ஆழ்வார் பாடுறார், ஒரு ஆழ்வார், திருப்பங்க ஆழ்வார்னு நினைக்கிறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாக்காதல் உடையானை போல் வித்துவக்கோட்டு அம்மன், அந்த திருமால் பேர், அது கேரளாவில் இருக்க அந்த கோயில். அந்த கோயிலில் பாடுறார், அந்த திருமால் பல பாடுறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாக்காதலன் போல. மருத்துவன் மேலே நம்ம என்ன இருக்கிற நான் வரமாட்டோம் ஆஸ்பத்திரிக்குன்னா யாருக்கு நஷ்டம்? போ நோய் உள்ளவங்க தான் கஷ்டம். அறுத்தாலும் சுட்டாலும் மருந்து போட்டாலும் ஊசி போட்டாலும் குத்தினாலும் நோய் தீர்றதுக்காக யார்கிட்ட போய் தான் ஆகணும், விருப்பத்தோட மருத்துவன்ட்ட போய் தானே ஆகணும். அதனால் நீ எனக்கு வினை துன்பத்தெல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணாலும் கூட வாளாளருக்கு சுடினும் மருத்துவன்கால் மீளாக்காதலுடையனை போல நான் இருக்கோம் மேலே காதலோடு வித்துவக்கொட்டு அம்மான் அந்த இதில் பாசத்தில் பாடல் ராழ்வார். அதனால் இங்கே அதான் சொல்லுகிறார், சுவாமி ஏப்பா இதெல்லாம் செய்கிறார். கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வருநோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காய்ச்சி சுட, அதான் பழுக்க வச்சு சுடுறது, மஞ்சகமலைக்கு போட்ட சூடு. அறுக்க கண் உரிக்க நன்னிதியம் வீத்து. உடனே அப்பா அம்மா என்ன செய்வாங்க, நம்மளை ஆசிரியர் கூட்டு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்க கூட்டு போயிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போயிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைய கண்ணை உரிச்சிட்டேன், என் பிள்ளைய கையை வெட்டிட்டீங்கள, நீ டாக்டராக இருந்துக்கிட்டு அவனை கட்டியை வெட்டிட்டீங்கள, அதெல்லாம் உன் மேலே கேஸ் கொடுக்குறப்பாங்களா? போய் என்ன பண்ணுவாங்க, சார் எவ்வளோ சார் உங்களுக்கு ஃபீஸ் சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சார் என் குடும்பத்தையே கடவுள் என் பிள்ளைய காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ சார் ஃபீஸ் உங்களுக்குன்னு சொல்லுவாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? அதானங்க உலக வழக்கம். அதுவும் சொல்லுகிறார், காய்ச்சி சுட அறுக்க கண்ணுரிக்க நன்னிதியம் ஈத்து தாய் தந்தை தமறு இன்புறுதல் இல்லையா. இது நம்முடைய சித்தியாரில் வேற மாதிரி பார்ப்போம். தந்தை தாய் தம் சொலாற்றின் வந்திடாவிடில் தீய பந்தமும் விடுவர், அடித்து தீய வளாரினால் முறுக்கி அடித்து தீய பந்தமும் விடுவர் பார்க்கில் பரிவே ஆகும்.
அந்த பாட்டு சித்தியாரில் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா அம்மா அடித்தா பிள்ளைங்க நல்லது தான் அடிக்கிறாங்கன்னு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொன்னீங்களே அடித்து விளக்காத பிள்ளையும் ஒடிச்சு விளக்காத முருங்கையும் உதவாதுங்க அப்படின்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விளக்குற ஆள் கிடையாது. அவன் நல்லா வாங்குவான், நல்லா பிரச்சனை அதனால அடிக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லி திருந்துற மாதிரி இதுக்கப்புறம் பெருமிதமா பாக்குற அப்படியே என்ன நீ உங்க அம்மா உன்னை பாராட்டுறாங்கன்னு. என்னமோ தெரிஞ்சு வேற டாபிக் பேசுறதா திரும்ப நம்ம எப்போ டாபிக் உள்ள வந்தோம் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால அதான் தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பரிவே ஆகும். எந்த முறையுமே ஈசனார் முனிவு மன்றேன்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு இருக்கே, நெக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்து அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினால ஈண்டு அறம் ஈட்டிடும் என்பான்னு ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்கா. இதெல்லாம் அதில் உள்ள விஷயம்தான். அப்போ வாய்த்த நெறி ஓடிய தேரின் இதுக்கு உதாரணம் காட்டுறார். ஏன்பா இதெல்லாம் நடக்குது, ஏன் இங்கேயே அடி விழுது உடனே நடக்குது, ராஜா தண்டனையை பற்றி சொல்லுகிறார். இருக்குது பின்னாடி நரகத்துக்கு போகாமல் இருக்குன்னா ஒரே வழி, அதில் பாவத்துக்கு தண்டனையை இங்கே அனுப்பிச்சுடுறது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுகிறார். வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என வளவ போய் பொறுமையாக சொல்றார். உபய குலாமலன்னு பேர் அந்த மந்திரிக்கு, பெரிய மந்திரி. மன்னிரி சோழர் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர் காலையில் ஏன் செலுதுன்னு அவர் பக்கத்திலே போலங்க, வெளியில விட்டே போல. ராஜா இருக்கிற இடத்த விட்டு அவர் வெளியிலே போல. பார்த்தா வாசலில் ராஜா பார்த்தா உலக்கத்தில் உட்காந்துருக்காரு, மந்திரி உட்காந்துருக்காரு. வாசலில் டாங் 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 டாங்னு மணி அடிக்குது. அந்த மணி யார் அடித்தா? ஒரு பசு அடித்து கொண்டிருக்கிறது வருகிறது. இந்த மணி எப்படி கேட்டுதான் மன்னிரி சோழருடைய காதல, பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ வேந்தன் மணித்திரு மகன் உயிர்கோல வரும் மரளி ஊர்தியின் கழுத்தணி மணியோ மணியின் ஆர்ப்போ அப்படின்னார் சேகரார் சாமி. அதை இந்த ராஜாவை எப்படி கேட்டதான் அந்த மணி ஓசை, பசு அடிக்கக்கூடிய அந்த மணி ஓசை எப்படி கேட்குதான்? பழிப்பறை முழக்கோ. ஏன்னா அந்த மணி இது வரைக்கும் வாழ்நாளில் அடித்து கேட்டதே கிடையாது. ஆராய்ச்சி மணி அப்படி ஒரு நீதிபதி மாலை பண்ணி கொண்டு இருக்கிறான் இந்த ராஜா. அவன் ஊரில் ஒரு பஞ்சாயத்துன்னு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய இழிவு அவனுக்கு. பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒளியோ வேந்தன் வழித்திரு மைந்தன் ஆவி கொல வரும் மரளி ஊர்தியின் கழுத்து அணி ஒளியோங்கிறான். அவன் யமன் வந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த யமன் அந்த கொள்ளையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அவன் வரக்கூடிய யமன் வரக்கூடிய அந்த எருமையினுடைய மணி சத்தமாக அது அப்படின்னு அவன் எண்ணிக்கொள்கிறான். அப்படி கேட்குது அந்த ராஜாவினுடைய காதில் போய். அப்படின்னு உடனே என்ன 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 சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம்னா எங்கேயே இறங்கி ஓடுறான் ராஜா. மன்னிரி சோழர் ஓடுறார். உடனே அங்கேருந்து எதுக்க உள்ள ஆட்கள் வராங்க. அரசே ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு பக்கமாக ஒரு பசு போனது அது கொம்பளை மாட்டிக்கிட்டு அடிக்குது அப்படிங்கிறான். இவன்லாம் போய் அது சும்மா கழுத்தில் மாட்டிக்கிட்டுங்க நானா அடிச்சுக்கிட்டு டிங்னு அடிக்குதுங்க அப்படின்னோடனே வச்சி அந்த போங்கிறான். உடனே அமைச்சரை இழிந்து நோக்கி அப்படின்னார் சேகரார் சாமி. உடனே ராஜா ஒரு பசு தன் கோட்டால் புடைத்ததென்றே அப்படின்னு சொல்லுகிறார்கள் எல்லாரும். ஒரு பசு என்ன பண்ண கோடு கொம்புனால புடைச்சது அந்த மணியை. ஒன்னொடனே அந்த ராஜா அடுத்த கட்டம் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய அமைச்சரை பார்த்து இழிந்து நோக்கினார் சேகரார். எப்படி இந்த ராஜ்யத்தை காட்சியை காமிக்கிறார் சேகரார். ராஜா கூட வாழ்ந்தவர்கள் ராஜா கூடவே இருக்க மந்திரி அதுக்குள்ள எல்லா தகவலும் மந்திரிக்கு ராஜா. ஆமா அடுத்ததான் சொல்ல போறேன், கவலைப்படாதீங்க. கூடவே தான் இருக்காரு அவர். மந்திரியை இழிந்து நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இன்னும் கூடவே தான் இருக்காரு. இன்னும் வெளியில போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கவே இல்லை. ராஜா பார்த்த உடனே மந்திரி சொல்றார், வளவ நின் குமாரன் அரசுலாம் தெருவில் போகும்போது நான் தெளிவாக சொல்றார் அவர். தப்பு ஒன்றும் பையன் மேலே கிடையாதுப்பா, அது ராஜ வீதி. இங்கே ஒரு இப்போ நம்ம இந்த உஸ்மான் ரோட்டில் ஒரு பசு அடிபட்டுட்டுதுன்னா உடனே எல்லாம் சொல்லுவான், நம்மளாம் ஏற்கனவே ரொம்ப பசுக்கள் மேலே ரொம்ப எதிரியாக வேற பாவிக்கிறோம். சென்னையிலே பசுக்களே வாழக்கூடாது, நாய்களே வாழ. சரி பிரச்சனை இல்லாத ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க இல்லைங்க. அதனால இப்போ சென்னையிலலாம் இருக்குல்ல நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வாழக்கூடாது, நாய் வாழக்கூடாது, நாய் குலைக்குது, நாய் கடிக்குது அப்படிங்கிறான். எல்லா ஊர்லேயும் தான் நாய் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தான் யாரோ ஒருத்தனை கடிச்சிக்கிட்டு இருக்கு.
எல்லா ஊர்லேயும் தான் யாரோ ஒருத்தர் மாடு முட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக என்ன இப்போ வாழ்க்கை உலகம்னா இருந்தால் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். உடனே மாடே இருக்கக்கூடாது சென்னையில். ஆமாம், எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய உலகம் தானேங்க இது. மனுஷன் மட்டும்தான் வாழணுமா என்ன? மனுஷனால அந்த உயிரினங்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்படலாம், அந்த உயிரினங்கள்லாம் மனுஷனுக்கு. இது யார் பேசுகிறா? உடனே எல்லாரும் வந்து மைக்கில் பேசுகிறான். உடனே பசுக்கு மாடுகள்லாம் வைக்கக்கூடாது, உடனே பிடிக்கணும், 50,000 ஃபைன், இது பண்ணணும், நாயெல்லாம் பிடிக்கணும், கட்டுப்பிடிச்சி. ஏன் அந்த உயிரினங்கள்லாம் வாழக்கூடாதா அங்கே உலகத்தில்? அவங்களுக்கு வாழ உரிமை இல்லையா? முக்கியமான ஜீவன் எங்களை விட ஆமாம், பஞ்சு மிட்டாய் தரப்போகுது. அதில் ஏதோ அது ரொம்ப தப்பு. நான் இது பண்ணேன். இது எப்படின்னா அந்த ஃபுட் கலர் அதில் ஆராய்ச்சி பண்ணுறது வந்து எதுவும் பாய்ச்சனாக இருக்குது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதில் ஃபுட் கலரே தேவையில்லை. சும்மா ஜீனி அள்ளி கூட்டி அது வந்தாலே பஞ்சு மிட்டாய் வெள்ளை கலரில் வந்துடும். உடனே தெரிஞ்சுட்டா சரி விடுங்க, பஞ்சு மிட்டாய் எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் திங்க முடியாது. நம்மளுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் கிடைக்கலாம் பரவாயில்ல, இன்னொரு பஞ்சு மிட்டாய் இருக்கும், சோன் பப்படின்னு ஒன்று, அது தின்னு போயிருவோம். அவருக்கு கவராது. அதுவோ அதனால என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சொல்லுகிறான் அமைச்சரை இழுந்து நோக்கி பார்த்த உடனே என்னாச்சு? இந்த கேப் கிடைச்சிட்டா அவங்களுக்கு? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பானார் பாரதியார். எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். ஒரு 4 வரியில் எவ்வளோ பெரிய தப்பு சொல்லிட்டாரு. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பானார். சொல்லிக் கொடுக்குற பாட்டுக்குள்ள பாலை குழைத்து வரும் நாய் தான் அது மனிதருக்கு தோல் நடி பாப்பா, அண்டி பிழைக்கும் அந்த ஆடு அதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா, கொத்தி திரும்பி வந்த கோழி அதை கூடி விலை ஆடடி பாப்பா, எட்டி திருடும் வந்த காக்காய் அதை இறக்கப்பட வேணுமடி பாப்பான்னு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? உயிரிகளை பார்த்து அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைக்கு, பிள்ளைங்களுக்கு. அப்படி நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை அந்த உயிரினங்கள்லாம் உலகத்தில் வாழக்கூடாத ஒரு ஜந்துக்கள் மாதிரி. பசுவா உடனே கொண்டு போய் அந்த தாம்பரத்துக்கு அந்த விட்டுரு, நாயா பிடிச்சி கொண்டு எல்லாத்தையும் அடையாறுல தள்ளு. என்ன அது பெசன் நகர கதிர இருக்கு தள்ளு. மக்களிடத்தை கொஞ்சம் கூட ஒரு கருணை இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொடுக்குறாங்க. சரி எதிர்பட்டோம். நமக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம இதை திங்க் பண்ணுற அளவுக்காக வல்லமை சாமி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு சாமியை போற்றி போக வேண்டியதான். அதனால அவன் உடனே இந்த அரசலாம் தெருவில் போனது, அங்கே ஒரு புனிற்றிலம் கன்று வந்து அந்த சக்கரத்து மேலே பட்டுது. அதுதான் அது உம்பாரின் நடைய கண்டுன்னார். அது மேலே போச்சுன்னாரு. இந்த சிவ 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 என்ன சொல்கிறீங்க அப்படி பண்ணானா, பேர்பட்ட பாவத்தை பண்ணிட்டானா, இந்த பகுதியை எடுத்துக்கிறாருங்க ராமலிங்க சுவாமி. உடனே சொல்லுங்கிறேன், நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, இப்படி ஒரு புள்ள வந்து எனக்கு பிறந்தானோ அப்படின்னு புகழ் அவர் அப்படி புலம்புவதுமாக மனுமுறை கண்ட வாசம்னு பாடுறார் ராமலிங்க சுவாமி. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, வரவு போக்கு வழிய வழியை அடைத்தேனோ, களவு சொல்வோருக்கு களவு செய்வார்க்கு உளவு சொன்னேனோ, கற்பிழந்தவளை கலந்திருந்தேனோ, கருவை அழித்திட்டு கழித்திருந்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, இப்படிலாம் சொல்றாரு வரிசையா. இதெல்லாம் நான் செய்த அதான் சம்திங் அதோடைய வரிசையா மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம் அப்படியா? மனுமுறை கண்டவங்க நல்லா படிச்சுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை நான் ஒரு தடவை தைப்பூசி எங்கேயாவது வடலூர் போனப்போ கட்டுக்கட்டாக கொடுத்தாங்க. அது எங்கே பார்த்தாலே அதுவும் கொடுப்பான். அப்போ எங்கள் வீட்டிலலாம் எழுதி விட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறது. கன்றுக்கு பால் விட்டாது கட்டி வைத்தேனோ அது ஒன்று இருக்கும். அதில் அப்படிலாம் வரிசை ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறது. களவு சொல்வார் கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோன்னு இருக்குங்க. அதில் கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ எவ்வளோ வரிசையாக அப்படி இப்படியெல்லாம் அப்படி செய்தேன்னா என் பிள்ளை அப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டானே, எனக்கு இப்படி ஒரு பழி வந்ததேன்னு அவர் புலம்போது மூலமாக அப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த ராமலிங்க சாமி பாடியிருக்காரு. அது மனுமுறை கண்ட வாசகம். அதனால அந்த உடனே தன்னுடைய குழந்தைய உடனே சொல்கிறான், இதுக்கு இப்போ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இதுக்கு பெனால்ட்டி இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம், சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து நம்ம வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அதனால் ஃபைன் கட்டினா போதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்தரர்களுக்கு சில பொருட்களை தானமாக கொடுத்தோன்னே இந்த கோகத்தியிலிருந்து நமக்கு பாவம் நீங்கும் அப்படின்னு சட்டம் சொல்லுது.
கேஸ் எடுத்து பார்க்குறாங்க ஈபிக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தாக்க அப்படி சொல்லுது நான் செக்ஷனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன அதுக்கிட்டு போய் எட்ட கொடுவோம். உலகத்தில் எந்த பசு இந்த சட்டம்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன், எந்த பசு தன் கன்றினுடைய இழப்புக்காக வந்து மணி அடிச்சது சொல்லுன்னு கேட்குறாரு ராஜா. எந்த பசு அடிச்சு? அதுக்கு நான் எப்படி இந்த சட்டத்தின் படி திருப்பி கொடுக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. அதனால் அந்த பசு வழக்கென்று நீர்மொழிந்தால் அது குழைக்கன்றை இழந்து கதறும் இந்த பசுவிற்கு குமுறலுக்கு அதுக்கு ஈக்குவல் ஆகுமா? அதோடைய குமுறலுக்கு ஈக்குவல் ஆகுமா? முடியாது. அதனால ஆவொரு துயரம் நானும் அடையணும் இல்லையா? அந்த என்ன தன்னுடைய பிள்ளையை இழந்து அது அடைந்த துயரத்தை நானும் அடைஞ்சாதானே அதுக்கு சரியான நிவர்த்தி ஆகும். அந்த ராஜா முன் வருகிறார். உடனே தன் பிள்ளைய அவனை கொண்டு போய் தேரில் வச்சு ஏற்று அந்த இடத்துல உடனே மந்திரியை வச்சு அமிச்சார். இப்படியாப்பட்ட பாவத்தை செய்ய சொல்றி என்ன போய் நல்ல புள்ள உனக்கு பிறந்த புள்ள மாதிரி எனக்கு கூட கிடையாது இல்லையா? ஏவா மக்கள் மூவா மருந்துன்னார் அவையார். நம்ம போய் ஒரு விஷயத்தை சொல்றதுக்குள்ள அந்த புள்ள செஞ்சுட்டு நிற்கணும். அப்பேற்பட்ட பிள்ளை நம்ம பெற்றாதான் அந்த புள்ள நல்ல புள்ள, இல்லைன்னா நமக்கு பிறந்த சுமை அது. ஏவா மக்கள் நாங்கள் அது நம்ம போய் செய்யன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவுக்கு முன்னாடி செஞ்சுட்டு நிற்கணும். அது அப்பா அம்மாவுக்கு பேரை வாங்கி தரணும்னு சொல்லுகிறார்கள். இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படி கொண்டு வரணும். இந்த பிள்ளைய பற்றதுக்கு அவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ தெரியலையேன்னு பேர் வாங்கணும். அப்படி எல்லாம் பாவம் செஞ்சியோ உனக்கு இது வந்து பார்த்துருக்க மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு வந்து நிக்குது. ஆனா எதுவும் செய்யாதன்னு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நிக்குது. அதனால அது மாதிரிலாம் எல்லாம் நல்ல பிள்ளை அவனுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி பிள்ளை. அரும்பரல் புதல்வன் அப்படிங்குது சிலப்பதிகாரம். அதை போய் கண்ணகி போய் அறிமுகப்படுத்திக்கிறாங்க தன்னை ராஜாட்ட போய். சேராமண்ணா செப்புவது உடையேன். சேராமண்ணாங்கிறார் ராஜா பத்து. நீங்களாம் ஒரு ராஜாவா? எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க. ஒரு சாதாரண பெண், ஒரு குடிமக்கள் ஒருத்தி போய் ராஜாவை பற்றி கேட்குறான். சேராமண்ணா செப்புவது உடையேன். நான் சொல்றது கேள். என் பேரை கேட்கறதுக்கு நான் யாரும் தெரிஞ்சுக்கோ. நான் என்ன நாடு தெரியுமா? என் நாட்டில் உள்ள ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆவின் கன்றுக்காக ஆவின் உகுநீர் கடைனா புகுக்க தன்னுடைய அரும்பரல் புதல்வனை ஆழியின் கீழ் மடித்தோன். அவன் வாழ்ந்த நாடு என் நாடு இன்னும் அறிமுகப்படுத்துறார் கண்ணகி. அப்புறம் சிபி சக்கரவர்த்தி அறிமுகப்படுத்துறாங்க. இப்பெல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டு எங்கள் நாட்டில் ராஜாக்கள்லாம் அப்படி வாழ்ந்துருக்காங்க, நீ தான் ராஜாவாக இருந்திய இருக்கிய இந்த ஊரில் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. இதான் இருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் தன்னை அந்த குடும்பத்தை சொல்லி அப்புறம் தான் அந்த மாமனாரை சொல்லி அதுக்கு பிறகு இன்னாருடைய மனைவி நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துவதாக பார்க்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த இது வருகிறது, சங்க பாடல்கள்லாம் வருகிறது. இந்த லேட்டஸ்ட்டாக அன்றைக்கி ஏதோ ஒரு நூல் படித்தோம். அதில் கூட மூவர் உலா, அந்த மூவர் உலாவில் சோழராஜாக்களுடைய பரம்பரையை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 உலாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மனுநீதி சோழருடைய வரலாறை சொல்லி தான் அந்த பரம்பரையில் வந்தவங்க அந்த சோழராஜாக்கள் என்று காட்டுகிறார்கள். அதனால் ராஜராஜ சோழன் உலா, விக்ரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, 3 சோழராஜா வந்தப்படுறது. அதனால் அப்படி ஓடி போனோடனே இப்படி அவர் சொல்கிறார், சட்டத்திட்டம்லாம் தெரியுதான், ஆனால் இதுக்கு இது தெரிய வராது, நான் புது சட்டத்தை ஏற்றுக்கிறேன்னு ராஜா சொன்னார். நீங்கள் அவனை கொல்லுங்கன்னாரு, கேட்க மாட்டேன்னா நானே போகிறான்னு மேரில் உட்காந்துக்கிட்டு இவரை செலுத்தினார். அப்போ சொல்லி சொல்கிறார், இது நீங்களாம் சாதாரண விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறீர்கள், அது ஏதோ பசுவை கொண்டுட்டான்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இது சாதாரண குற்றம் தான் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக. ஆனால் என் பையன் இன்னொரு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கிறான். அது என்ன? திருவாரூர் தோற்றமுடை உயிரை கொன்றான் அப்படிங்கிறார். திருவாரூரில் தோற்றமுள்ள உயிரெலாம் என்னது? சிவகணங்கள் எல்லாம். சிவகணங்கள் எல்லாம் கொண்டு சிவகணத்தில் ஒன்று கொண்டு வச்சிருக்கிறான் அவன். அந்த பாவத்துக்கு கழுவாய் உண்டா? அதுக்கு எவ்வளோ பெரிய நரகத்தில் எவ்வளோ காலம் துன்புறணும் தெரியுமா? அதனால் அந்த நரக தண்டனையிலேருந்து என் பிள்ளையை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற கருணை அது. ஏன் அரசன் முறை செய்தான்னா அவனுக்கு நரகம் கிடையாது திரும்ப. அதை நம்ம சித்தியாரில் பார்த்துருக்குறோம் இல்லையா? அரசன் நினைக்கிறோம். அதனால் மேலே ஏறி படுக்க வச்சு அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக படுத்துக்கிறான். அந்த மாதிரி பிள்ளை நமக்கு பிறக்கணும் இல்லையா? அதுமாரி நம்ம செய்ய போகிறது இல்லை. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிற பிள்ளை, அதுதானே முக்கியம் இல்லையா? இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தான் நம்மளாம் இருக்கும். பிள்ளைங்க சொல்கிறத ஒத்துக்கிற மாதிரி தான் உலக வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. நம்மளை மட்டும் வேலை ஆயிடுவாங்களா தேர? ஏன் இருக்க போ கீழே படுவாங்களா? அதனால தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு மன்னவர் கண்மழை பொழிந்தார். எல்லாரும் அழுகுறாங்க. ராஜா இப்படி ஒரு ராஜாவா, அப்படி ஒரு ராஜாவா,
புரியுற ராஜா அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் அமைவது மன்னவன் கோள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதுக்கு உதாரணமெல்லாம் இருக்கான். இந்த இலக்கியத்துக்கு ஒரு இலக்கணமாக இருக்கானே. அந்தணர்கள் சொன்ன அந்த அறத்தையே மீறி ஒரு புது அறத்தை உண்டு பண்ணி அதை சட்டமாக்கிட்டானே. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் அமைவது, ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அப்படின்னார். விண்ணவர் பூமழை சொரிந்தார், எல்லாரும் பூ போடுறாங்க மேலே இருந்து. உடனே அண்ணல் அவன் கண் எதிரே அணிவீதி மழை விடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான் அப்படின்னு சேகரார் சாமி. சாமி ரிஷபத்தில் வந்து நின்றுட்டு இருக்காராம் பார்க்கறது. அந்த காட்சி எல்லாரும் பார்க்குறாங்க. சாமி வந்து நிற்கிற ரிஷபத்தில். உடனே சாமியை பார்த்துட்டு அவன் கும்பிடுறான். நீ செய்தது மாதிரி யாரும் செய்து நான் பார்த்ததில்லை, அதனால இதெல்லாம் நம்முடைய திருவிளையாடல் தான், இது எனக்கு ஒரு விளையாட்டு அப்படிங்கிறார் இவரு. உடனே அந்த கன்றுக்குட்டியும் உயிரோட எழுந்தது, அந்த மந்திரி உயிரோட எழுந்தான், அந்த பையனும் உயிரோட எழுந்தான் என்று நமக்கு சேக்கரார் சாமி காட்டுறாங்க. எதற்காக இதை சித்தியாரில் 120வது பாட்டு, அந்த பாட்டில் பேசுகிறார் என்ன ராஜாவினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பேசுகிறார். மந்திரி மந்திரியை வந்து நான் போய் செய்ய மாட்டேன்னு அவன் வித்துருவான். 122வது பாட்டு. அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி அரும் பாவங்கள். 122வது பாட்டு சித்தியார் பாட்டு. தரையிலோர் செய்யில் தீய தண்டலின் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன் பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். தான் முக்கியமான வார்த்தை தான். ராஜா தண்டனை கொடுத்துட்டான என்ன கிடையாது, அந்த பாவத்துக்கு நரகம் கிடையாது. நிறையமும் சேரார், அந்த நிறையம் நீர்மைதான். நரகத்தினுடைய பண்பு இதுதான் காட்டுறார். அப்ப நரக தண்டனை எங்கேயே அனுபவிச்சுட்டா அங்க போக வேண்டிய வேலை இல்லை. அதனாலதான் ராஜா தன்னுடைய மைந்தன் நரகத்துக்கு போய் துன்பப்படக்கூடாதுன்னு என்ன பண்றாரு, இங்கேயே அந்த தண்டனையை கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். நிறைய அடியார் இவர் கோட்புலி நாயனார். அதனால ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கண்டாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும். என்னைக்கு நீங்கும்? இன்றே நீங்கும். முக்கியமான எவிடன்ஸ் இதெல்லாம் நமக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சொற்பொழிவு பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த நரக தண்டனை அரசு தண்டனைனால கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எது பிரமாணம்? இந்த வரிகள்லாம் தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து காண்பிக்க வேண்டும். சும்மா நான் சொன்னேன், எங்கள் ஐயா சொன்னார், இன்னும் போய் சொல்லக்கூடாது. போய் நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன்மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அரணரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி. கருணை மரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரக்கருணை. எல்லாம் சுவாமி தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். உயிரினத்தை கருணை தான் எல்லாம். நம்ம நரகத்தில் அழுத்துறது கூட என்னத்துக்காக தான்? கருணை தான். சுவாமி அப்போது உயிர் திருந்தி வரட்டும், நம்முடைய திருவடியை நினைத்திருக்க சிந்திக்கட்டும் என்று நினைக்கிறது. அதனால போமா தொடர்ந்து அதுவும் நல்லா முடிச்சிடும். இது முடிஞ்சு இதோட போட்டு அடுத்த போட்டு நிறுத்திடுவோம். அது நத்திங் தோறீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை தாங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவை தானே பேசுகிறோம். பல்லுயிர்க்கும் என்ன வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்தி முன்னை முதல் என்ன முதலில்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யு நெறி சிறிதே உண்டாக்கி பையவே மாட்டாய் மலராய் வரு நாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவம் முறை போல கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் விடையுப்பில் பல்பிறவியந்தமதில் அன்றோ அளவு என்று பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி. நரகத்திலேருந்து வந்து இப்போ இதுக்கு வந்திருக்கோம், சத்தினி பாதத்துக்கு வந்திருக்கோம். நரகத்தை தாண்டி இப்போ நம்மளாம் நரகத்துக்கு போனதே கிடையாதா? நல்லா போயிருக்கோம், ஜோராக போயிட்டு வந்திருக்கோம் எல்லாரும் இல்லையா? மேக்ஸிமம் அங்கே தான் இருந்தோம்.
போயிருப்போன்னு தான் சொன்னேன். போன பிறகு நான் சொன்னேன் போயிருப்போம். சரி, ஆனால் அதோடய போற்றி போகிறாடே மற்ற சாஸ்திரத்தங்களோட நல்லா ஒரு ஜாலியான போயிட்டு இருக்குல்ல. நான் உலகியல் விஷயங்கள் இதில் நிறைய நம்ம விமர்சனத்தோடு பேசுகிறேன். நான் நெக்கோனியம் காட்டு அது இல்லைன்னா இதுக்கு மேலே அது சுவாரஸ்யமே இருக்காது. அந்த நூலில் சும்மா படித்து சொல்லிட்டு போயிட்டு கொண்டாங்க. பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்து. எல்லா உயிருக்கும் பிடித்தான். இதை சொல்ல கீழே சொல்லப்பட்டது ஐயா நரக விஷயங்கள். எல்லா உயிர்களுக்கும் பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்தி. இருவினைனா நல்வினை தீவினை. நரகம் மட்டும் எடுத்து காட்டப்பட்டது. சொர்க்க போகம் காட்டப்பட்டிருக்கா இல்லையா? சொர்க்க போகம் காமிக்கலையா? நரகத்தை ஃபுல்லாக காமிச்சார் டீட்டெயிலாக. சொர்க்க போகத்தை காமிச்சிருக்காரா காமிக்கலையா? இல்லை இந்த நூலில் காட்டியிருக்காங்களான்னு கேட்குறேன். நல்லா பாருங்க காட்டியிருக்காங்க. இல்லை அதை கேட்கல. இல்ல வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்தினாரு. இப்போ கீழே தீவினை கூட்டினது நரகத்தில்னு காண்பிச்சு வந்தோம். நல்வினை இன்ன வகையாலும் சேர்த்து சொல்கிறாருல்ல. நல்வினையோடைய போகத்தை எங்கேயாவது காமிச்சிருக்காருன்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் இந்த நூலில் ஏதாவது குறிச்சிருக்காரான்னு கேட்குறேன். இல்லையா? தீவினை செய்தால் நரகத்துக்கு போனீங்க, நல்வினை செய்தால் போகத்துக்கு ஏற்ப எங்கெங்க போவீங்க? செய்த நல்வினைக்கு பிறந்து அந்த வளர்ந்த காலம்லாம் நல்வினை. வேற எங்கே போய் அதிகமாக நல்வினை இருக்கு. பிறந்தே கழிக்க முடியாது உங்களால். அப்பேற்பட்ட சொர்க்கத்துக்கு அதான் அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கான்னு கேட்குறேன். இந்த நூலில் இது வரைக்கும் பார்க்கல. உங்களுக்குலாம் என்ன கருத்து? பார்க்கல. ஏதாவது ஒரு முடிவு அறிவிங்களே. நான் அப்போ தானே பதில் சொல்ல முடியும். இழுத்தடிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம நல்லதுக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கோம். அதான் நான் கேட்க கேள்வியே இன்னும் புரியல உங்களுக்கு. இந்த நூல் இன்னும் வரல. என்னது சொல்றீங்களான்னு என்ன கேட்குறீங்களா? சொல்றீங்களா நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அடிக்கடி சொல்றாங்க? இந்த போற்றி தொடங்குது பாருங்க. நாட்டோங்கும் இந்நிலைமை மனுடற்கே என்றின்னு எண்ணிலா மண்ணுயிர்க்கு இந்த வழக்கை முன்னுடைய நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாளின் மாலாய் அயனாகி நீல்நாகர் வானாடர் கோமுதலா. இதெல்லாம் என்னது சொல்ல நீங்க இருக்கு. கதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா காரியத்தில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்டா இருக்கணும். சாஸ்திரம் படிக்கணும், கதை கேட்டு போகக்கூடாது. இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க சாமி, இருவினைக்கு நின்றறுத்தின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ நரகத்தை மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நரகத்தை பார்த்த பிறவி போல நீங்கள் என்ன கீழே சொர்க்கத்தை பார்த்துட்டீங்க. அவரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அத்தனை வரி அதிகமாக பார்த்ததுதான் சொல்ல முடியும். ஐயோ அதனால அது புரிஞ்சது இல்லையா? இறைவனைக்கண் முன்னை என்ன வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்தினா ஊட்டுவித்து. அருந்துதல்னா நம்ம ஊட்டிக்கிறது. அறுத்தினா அடுத்தவங்களுக்கு ஊட்டுறது. அதான் வினையை ஊட்டுறது. முன்னை முதல் என்ன முதலில்லோன். முன்னை பழம்புதற்கும் பழம்பொருளை அப்படின்னு சொல்லணும்னா சாமியோட தன்மை அது. முதலில்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு இருக்கிற நல்வினைனால திரும்பவும் சொல்றாரு. எல்லா உலகத்துக்கும் போகிறது. நல்ல உலகங்கள் எல்லாம் போய் சந்திச்சு அங்கெல்லாம் அந்த அனுபவங்களை அனுபவிக்கிறது. எடுப்புண்டுனா ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் போயிட்டு வர்றது. செல்காலம் பின் நரகம் சேராமே. நல்வினையாக அனுபவிச்சு நல்லவனாவே இந்த உயிர் வாழ்ந்து அந்த தீவினையினுடைய தன்மை இல்லாததுனால நரகம் போகிறதுக்கு வழி இல்லை நம்மளுக்கு. அதனால நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம். இப்போதான் நல்லது. இது வரைக்கும் நல்லதையும் கெட்டதையும் செஞ்சான். அதனால நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போய் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்தான். இப்போதான் அவனுக்கு நல்ல நெறி எய்துவதோர் காலம். நல்ல விஷயம் நடக்கும் போது அவனுக்குப்பா. இதுதான் காலம் பெற அழுத காழி பிள்ளையார் நான் சேர்க்க எடுத்தாங்க. நல்ல காலம் எப்போ வரும்னு அழுது கொண்டு இருந்தாராம் ஞானசம்பந்தர்.
3 வயசுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவரான அழுவாராம், திடீர்னு அழுவாராம். ஞானசம்பந்தர் பச்சை பிள்ளை எல்லாம் வீட்டில் அழுவும் தெரியுங்களா? பச்சை பிள்ளைங்க தெரியுங்க, எறும்பு கடிச்சிருக்குமோ, இதோ காது வலிக்குதோ, வயிறு வலிக்குதோ, ஓமாட்டு கொடுங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிடுவோமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஞானசம்பந்தர் இப்படியே திடீர்னு அழுவாரம். ஏன் அழுதாருன்னு தெரிவிக்க என்ன அழுதாருன்னு தன்னை பண்டை வினையை நினைத்து எப்போ நல்ல காலம் வரும்னு நினைத்து அழுது கொண்டிருப்பார். அவருக்கே தெரியாது ஏன் அழுவுறோன்னு. அது ஒரு உள்ளுணர்ச்சினால அவர் அழுவார்னா. இப்போ நமக்கும் அது நல்ல வினை வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறது அடுத்த வரியை படித்தா தெரிஞ்சிடும். என்ன சொல்லுகிறார்? எய்துவதோர் காலம் தன் நல்ல வினைன்னு பக்கத்தில் யார் இருக்கா பாருங்க. அன்பரை கண்டு இன்புறுதல் இல்லையா? அடியார்களை பார்த்து இன்புறக்கூடிய காலம் தான் என்ன காலமா? நன்னெறி. அப்படி எய்வதோர் நல்ல நெறி எய்துவதோர் காலம்னா சொல்லுங்க, புரியுதா? அடுத்து சொன்னார் பாருங்க, உயிர் நெறி என்னங்க? எனக்கு எது உயிர் நெறி? நான் செல்கதிக்கு ஒரு வழிகாட்டுங்க, நான் நல்ல சிவபெருமானோட திருவடி அடைவதற்கு ஒரு வழிகாட்டுங்க, திரும்ப நான் நரகத்துக்கு போகக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, எனக்கு உயிர் நெறியை காட்டுங்க அப்படின்னா உயிர் நெறி என்னன்னு சொல்றாரு பாருங்க. அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி. தனியே கூட்டிட்டுக்கணும் அதை இல்லையா? அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி. சிவனடியார்களை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள என்ன உண்டாகணுமா? இன்பம் ஊற்று எடுக்கணும். ஆகா சாமி வரார் என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். சாமிக்கு அன்பர் வருகிறார்கள் அப்படின்னு நமக்கு ஏற்படும். சாமிக்கு விருப்பமானவங்க வரார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகணும் இல்லையா? அடியார்களை பார்க்கும்போது, திருநீர் தரிக்கிறவங்களை பார்க்கும்போது, இது எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கினார் அப்பர் சாமி. தான் உள்ள மனசுக்குள்ள அப்படியே இன்பம் பெறணும். புகழ்ந்து அடிமைத்திறமே பேசணும். அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள இவருக்கு நான் அடிமை, இவங்களுக்கு தான் நம்ம செய்யணும்னு நினைக்க வேண்டும். அவங்கள பார்த்த மாத்திரத்தில் ஒரு ட்ரெயினில் பார்த்தா கூட அவங்களுக்கு கும்பிடுவதற்கு நாம் கையை போக வேண்டும். குருவை வணங்க கூசி நின்று ராமலிங்க சாமி கீழே சொன்னார் பாருங்க. ட்ரெயினாக இருக்குது, நம்ம ஒரு கூட்டமாக மனசுக்குள்ளே ஐயா தீபனையா சொல்லியிருக்காரு எல்லாரையும் வணங்க, மனசுக்குள்ளே அது கிடையாது. யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நாம் அவங்கள பார்த்து கும்பிடணும். அதுதான் பக்குவத்துக்கு அடையாளம் இல்லையா? எல்லாரும் பார்க்குறாங்களே, ட்ரெயினாக இருக்கே, பஸ்ஸாக இருக்கே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்றவங்க பார்த்தா என்ன, பார்க்கல நமக்கு என்னப்போ, என்னதான் என்னப்போ, அவங்களே பார்க்கலன்னா என்னப்போ இல்லையா? அதனால் அன்பாரை கண்டு என்ன பண்ணணுன்னாரு? கும்பிடுறது கூட அடுத்த மனசுக்குள்ள முதல்ல என்ன பண்ணும்? உங்களுக்கு இன்பம் உண்டாகணும். அடியார்களை கண்ட மாத்திரத்தை என்ன உண்டாகணுமா? மனசுக்குள்ள இன்பம் உண்டாக வேண்டும். எப்பேற்பட்ட வரி போட்டுக்கார. அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறினார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்லல. உய்யும் நெறி என்ன? அன்பரை கண்டு இன்புறுதல். அடியார்களை பார்த்து, ஒரு திருநீர் தரித்தவங்களை பார்த்து, ருத்ராட்சம் தரித்தவங்களை பார்த்து, சிவனடியாரை பார்த்து அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும். எங்க போனாலும் வந்துருது பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப அந்த அடியாரை கும்பிடுறது எங்க போனாலும் வருது பார்த்தீங்களா? சைவ சமயத்தின் அடிப்படை இங்கே தான் நிற்கிது. அடியார்களை கும்பிடுறது, அடியார் வணங்குறது தான். அது தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. கீழே நீ படிச்சு காமிச்சேன். என்னோட அடியார்களை அவமதித்து செய்யக்கூடிய தாவரலிங்கத்தில் ஒரு பயனும் இல்லை. அதனால கண்டு என்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி, கொஞ்சம் உண்டாக்குவார் அவர் கூட. அதுதான் நமக்கு இருக்குன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கொண்டு நம்ம போவோம் இல்லையா? சிறிதே உண்டாக்கி பையவே மட்டாய் மலராய் வரும் நாளில் கொஞ்சம் கொஞ்சமா புறப்படுறீங்களா? பக்குவம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலையை பார்த்தா வகுப்புகளில் கேட்கறதுனால அவங்கள பார்த்தா கும்பிடலாமா வேணாமா, அவங்க எதாவது நினைப்பாங்களோ, பட்டம் என்ன லூஸ் மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு இருக்கான் என்னமோ திடீர்னு அப்படின்னு நினைப்பாங்களோ, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதுதான் மட்டு மலர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வளர்ச்சி அடையுது, ஆரம்பிக்குது, பக்குவம்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கா? நமக்கு உள்ள விஷயங்களுக்கு தான் சார் இங்கே பதிலே இங்கே வரும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பக்குவத்தை போக்குவதற்கு தானே ஞான சாஸ்திரமே. உடற்கூடிய இடைஞ்சலையும் நமக்கு இருக்கக்கூடிய இடையூறையும் போக்குவதற்கு தானே ஞான சாஸ்திரம். அதுதான் அன்னைக்கு சுவாமி விடைய கொடுத்து கொண்டே இருப்பார். அவ்வளோதான் நம்ம மேலே உள்ள கருணை சுவாமிக்கு. அதனால மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவம் முறை போல கிட்டியதோர் நல்ல பிறப்பு. அப்படி தான் ஒரு நல்ல பிறப்பு கிடைக்கும். அப்படி வணங்கினதுனால, என்னையோ அடியாரை பார்த்து கும்பிட்றதுனால, என்னைக்கோ கையெடுத்து கும்பிட்டதுனால, என்னைக்கோ ஒரு அரகர சிவசிவான்னு சொன்னதுனால, என்னைக்கோ ஒருத்தவங்க திருநீர் பார்த்தவங்கள பார்த்து சிரிச்சதுனால, அது கூட ஏன்னா உள்ள மகிழ்ந்துட்டாங்களே, இது கும்பிட கொடுக்க வேணாம் ஒன்றும், அவங்கள பார்த்து சிரிச்சா போதும், அவ்வளோ சந்தோஷம், வந்துட்டு பண்டார மாதிரி அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுன்னு தெரியல. அடுத்தது இப்போ நமக்கு அவ்வளோதான். திரு பொன்வண்ணத்து அந்தாதின்னு ஒரு நூலில் 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் சொல்வார், அறநரகத்து ஆழ்வீர் அறநடியாரை அலைமீன்களேன்னார். உங்களுக்கு நரகத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா? உங்களுக்கு இருக்கா கேட்குறார். அவளை பார்த்து அறநரகத்து ஆழ்வீர் அறநடியாரை அலைமீன்களே
உங்களை தேட்ட ஒருத்தர் துணூறு பூசிட்டு ஒருத்தர் வந்திருப்பார், ஐயா எனக்கு செஞ்சு கொடுங்க, போயிட்டு நாளைக்கு வரீங்களா, இன்னைக்கு வரீங்களா, அவங்க வரீங்களா, அவங்க அலைய விட்டா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருக்கான், அருநரகத்து அழிவீர்னர். நமக்கு நரக தண்டனை வேணும்னா என்ன வேணும், அரணடியாரை அழைக்கணும் அப்படிங்கிறது. இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு பாருங்க. அதனால் இது வந்து 11ஆம் திருமுறை சேரமான் பெருமாள் நாயனார் சொல்கிறாங்க, கிட்டியதோ நல்பிறப்பில் பிறப்பித்து, நல்ல பிறப்பில் பிறப்பித்து, நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில், வினை இரண்டும் ஒக்கும் பொழுது, அதான் வினை இரண்டும் எல்லை இடை ஒப்பில், பல்பிறவி அத்தமதில், பல்பிறவி அத்தம், இப்படி பலவிதமாக சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த பிறவியில் அத்தமதில் அன்றோ அளவு என்று பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி, அப்படி பல பிறவி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுமா, சக்தி நிபாதம் என்பது ஏற்படும், சக்தி பதித்தல்னாரு. அதை பற்றி ஒரே ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு தகவல். எங்க இந்த வர்ணாசிரமம் வந்திருக்கேன், எங்க ஒரு அதுக்காக அந்த நோட்டை நான் எடுத்து வந்தேன். சத்னிபாதம் என்பது இது வர்ணாசிரமம் என்ன சொல்லுகிறார்கள், தீட்சை உடையவர்களுக்கு அதிகாரம் யார் யாருக்கு உண்டுன்னு சொல்லி காஸ்ட் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. பிராமணருக்கு உண்டு, அப்புறம் சத்திரியருக்கு உண்டு, வைசியருக்கு உண்டு, சூத்திரருக்கு உண்டு, இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நறுக்கு இருக்கணும் அப்படின்னு அதிகாரத்தெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் பிரதிலோமர் அனுலோமர்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அந்த 4 வர்ண கலப்பினாலே உண்டாகக்கூடிய ஜாதிகள். அதெல்லாம் அந்த ஜாதிகளில் உள்ளவங்களுக்கெல்லாம் தீட்சை அப்படிங்கிறது ஆகமம் சொல்லும் பொழுது அவரவருடைய பக்குவத்தை ஆராய்ந்து கொண்டு அவர்களுக்கு தீட்சை செய்ய வைக்க வேண்டும் குருநாதன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ ஒரு குளமிலன்னா இளம் குளத்துக்கு ஏற்போதோ நிலைமிக ஒருத்தர் பார்த்தா வேற தாழ்ந்த குளம் போல தெரிகிறது, ஒருவர் வந்து ஏதோ நல்லா இல்லாதவர் போல தெரிகிறார். இப்போ அவர் வந்து அவருக்கு தீட்சை எப்படி, அவர் பக்குவம் இருக்கா இல்லைங்கிறது எப்படி ஆராய்ந்து கொள்வது, அப்படி ஒரு கேள்வி விசாரணை வருது. இப்போ ஆகமத்தில் அதை எடுத்து காமிக்கிறாங்க அந்த மகா சன்னிதானம். ரொம்ப ஆச்சரியமாக அசந்து போயிட்டாங்க இது கொடுக்கும்போது. இது இல்லை, இங்கே ஒரு பகுதி முடிச்சுருந்தோம், அது எங்க ஆகமத்தில் கேள்வி விடை கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கருணை இந்த உயிர்கள் பால் சிவருமானுக்கு பார்க்கும்போது, மலபரிபாகமும் சத்தினிபாதமும் ஏற்பட்டவர்களுக்கு தீட்சை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எப்படி தீட்சை செஞ்சதுனால மலபரிபாகம் சத்தினிபாதம்லாம் கிடையாதான். இப்போ தீட்சை யாருக்கு தான், மலபரிபாகம் சத்தினிபாதம் ஏற்பட்டவருக்கு தான் அப்படிங்கிறது ஆகமம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ தீட்சையாக இருக்கும்போது நம்மளை அந்த கேட்டகரியில் வச்சு நான் எண்ணிக்கிட்டேன். அப்படி ஆமாம், அப்போ இருக்கும் போல் இருக்கு, நமக்கு தெரியலன்னு. மலபரிபாகமும் சத்தினிபாதமும் ஏற்பட்டவர்களுக்கு தீட்சை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவை இரண்டும் பொறிபுலன்களால் அறிய முடியாதவை ஆயிற்று, ஆமாந்தானே? எனவே அவ்விரண்டும் உண்டானவர்களுக்கு தீட்சை என்பது எவ்வாறு பொருந்தும் எனில் கேள்வி பதில் வருது. உண்மைதான், எப்படி ஒரு சாமி பேச்சுவாக்கில் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காரு இந்த வசனத்துக்கு. உண்மைதான், அவை இரண்டும் பொறிபுலன்களுக்கு அப்பாற்பட்டவை தான். ஆனாலும் அவை உண்டானதின் காரணிகளால் சொல்லப்படுகின்ற சின்னம் அடையாளங்களின் மூலமாக அனுமானித்து அறிய வேண்டும் என்று கூறப்படும். குருநாதர் அப்படி அனுமானித்து அறியணுமா, இவருக்கு அது உண்டாயிருக்கா இல்லையா, இவர் சத்தினிபாதம் ஏற்பட்டிருக்கா இல்லையா, ஒரு மலபரிபாகம் உண்டாயிருக்கா இல்லையா, ஒரு பக்குவ ஆன்மாவா இல்லையா அப்படிங்கிறத குருநாதர் எப்படி அவருடைய குறிகளை பார்த்து அவருடைய நடத்தையை பார்த்து அனுமானிக்க வேண்டுங்கிறார். அவர் என்ன நடத்தை அவர் சொல்றார். அடுத்தது மிருகேந்திரம் அப்படிங்கிற ஆகமம் சொல்லுகிறது. இதை மிருகேந்திரம்ங்கிற ஆகமம், எந்த உயிர்களுக்கு சத்தினிபானமானது ஏற்படுகிறதோ அவர்களுக்கு அதன் அடையாளமாக சாதாரண அறிவுடையவர்களாலும் அனுமானித்து உணரத்தக்க சில ஏதுக்கள் பெரியோர்களால் கூறப்பட்டுள்ளன. அது என்னென்ன? அவை முக்தியில் நாட்டம், சம்சாரத்தில் வெறுப்பு, சிவபக்தர்களிடத்தில் அன்பு, சிவாகமங்களை கடைபிடித்தல், ஆர்வம் ஆகியவை என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் என்னவாமா, சத்தினிபாதம் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது, அவர்களுக்கு என்னவா மலபரிபாகம் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது என்று ஆகமத்தில் சுவாமி சொல்றார். ரொம்ப அசந்து போயிட்டார் கேட்கும் போது. நான் நன்றி. பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகல, சரி. இந்த சார்ஜ் மெக்கானிக் சார்ஜ்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சல்ல, சரி. உனக்கு சிறப்பாக ஒரு பாய் உனக்கு. அதனால அடுத்து சொல்கிற பௌஷ்கர ஆகமம், ஆகமத்தில் பௌஷ்கர ஆகமத்தில் சொல்றார் சாமி, பக்குவம் வாய்ந்த மனிதரிடத்தில் சிவருமானுடைய அனுக்கிரக வடிவமான உண்மீலினி என்னும் சக்தியானது ஏற்படுகிறதுங்கிறாருங்க. உண்மீலினி இதுதான் ரொம்ப உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு தகவல். சத்தினிபாதம்னு சொல்லுகிறோம் இல்லையா,
இதை நான் எங்கேயுமே இதை நான் கேட்காத ஒரு தகவலுங்க. பல சொற்பொழி சைவா சிவத்தாந்த சொல்பவர்கள் கேட்டிருக்கேன். சத்தினிபாதம்னா அருள் வீழ்ச்சி ஏற்படும் சொல்லுகின்றோம். சாமியுடைய சக்தி எப்படிலாம் சொல்லுவோம், கிரியா சக்தி, சக்தி, ஞான சக்திங்கிறோம், எல்லாம் சொல்லுகிறோம், சாதாரணம் எல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் நமக்கு அருள் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது அந்த சக்திக்கு என்ன பேர்? உண்மீலினின்னு பேர். அது உண்மீலினி. வடமொழி பக்குவம் வாய்ந்த மனிதரிடத்தில் சிவபெருமானுடைய அனுக்கிரக வடிவமான உண்மையிலினி என்னும் சக்தியானது ஏற்படுகிறது. விளங்குதா? ஏற்பட்ட மாத்திரத்தில் மறைப்பு சக்தியானது நீங்குகிறது. அவர்களுக்கு அது வரைக்கும் சம்சார பந்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விருப்பம் அதான சாமியை பத்தின மறைப்பு, அது நீங்குகிறது. அதனால தான் உங்களுக்கு என்ன ஏற்படும்? சிவபெருமானது நாட்டம், அடியார்கள் மீது நாட்டம், வழிபாட்டு மீது நாட்டம், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம், இதெல்லாம் முதல்ல உண்டானதுனால நீங்கள் வந்து உட்காந்துருக்கோம். இது உண்டாவதற்கு காரணம் என்னங்கிறாரு? சத்தினிபாதம் ஏற்பட்டதுனால தான். அதுதான் மந்ததரமாக இருக்கும். அந்த சக்திக்கு பேர் என்னவா? உண்மையிலேயே அப்படின்னு நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இது பௌஷ்கராகமம் சொல்லுகிறதுன்னு காமிச்சிருக்காங்க இந்த ஞானம். அதனால் துன்பக்கடலாகிய பிறவிலிருந்து மீள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி அது பற்றின்மையாக பரிணமிக்கிறது இந்த உண்மையிலே ஏற்பட்ட பொழுது. பிறகு சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை காண வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. பெருமானை நான் எப்போது பார்ப்பேன், எப்போது நான் பந்தத்திலிருந்து விடுபடுவேன், யார் எனக்கு பெருமானை காட்டுவார் என்றெல்லாம் எண்ணம் தோன்றும். மேற்கூறிய அடையாளங்கள்லாம் தொடர்ச்சியாக யாரிடம் காணப்படுகிறதோ அதை கொண்டு மகான்களால் சத்தினிபாதமானது அனுமானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது என்று கூறப்படுகிறது. சத்தினிபாத அடையாளங்களை ஆராயாமல் செய்யப்படுகின்ற தீட்சையானது புனிதமாகாது என்று கூறப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதனால அடுத்தது ஸ்வயம்பு ஆகமம்ங்கிற ஆகமத்தில் எந்த அனுக்கிரக சக்தியானது மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அதனால் அம்மனிதனுக்கு பிறவி பிணிக்கு காரணமான மலமானது விலகுகிறது. மலத்திலிருந்து விடுபட்ட அவனுக்கு அந்த சக்தியானது மோட்சத்திற்கு காரணமாகும் என்று சத்தினிபாதத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் அவ்வளோதான், இது சம்பந்தமான விஷயம் அவ்வளோதான் அதில் இருக்குது. இந்த நூலில் இது வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு சொல்கிறேன். 40வது பேஜில் இருக்குது இந்த விஷயம். வர்ணாசிரம சந்திரிகாவில் 40வது பேஜ் இதில் தான் இந்த செய்தி, நான் சொன்ன செய்தி உங்களுக்கு இருக்குது. வாங்கினீங்கன்னா ரெஃபருக்காக உங்களுக்கு சொல்கிறேன், தேடக்கூடாதுங்கிறது. விளக்கம் போகிறீங்களா? சத்தினிபாதத்தை பற்றி நம்ம வகுப்பில் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயம். அது வேறு எந்த வகுப்புலையும் நான் கேட்டதில்லை, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதில்லை. இந்த உண்மையில் நீங்கள் சக்தியை பற்றி இல்லை, சரிதானே? அதனால் இப்படியெல்லாம் சுவாமி பக்குவம் நமக்கு தீட்சை சாமி செஞ்சு வச்சிருக்காருன்னா நமக்கு என்னத்தை கண்டு நம்மளுக்கு தீட்சை பண்ணி வச்சிருக்காரு சாமி? நம்ம பால ஒரு ஏதோ நாட்டம், நமக்கு ஏதோ அடியார்கள் மேலே ஒரு விருப்பம், சாமி மேலே ஒரு ஈர்ப்பு, அது இருந்தாலே என்ன ஆகுது? சத்தினிபாதம் என்று தான் அது சொல்லப்படுகிறது. அதனால தான் அத்தமத்தில் அன்றோ அளவு என்று பார்த்திருந்து சத்திபதிக்கும் தரம் போற்றி, இந்த தரத்தை நாகமத்தில் சொன்னதாகி இந்த வல்லமையை நான் போற்றுகின்றேன்னு மாஹேஸ்வராச்சாரியார் போற்றுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வகுப்பினை நிறைவு செய்து கொண்டோம். திருச்சிட்டம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனபுர வாழியல் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராரம். போயிட்டு வரலாம்.